श्रीनिधिं निधिमपारमर्तिनां मर्तितार्थपरिदानदीक्षितम् सर्वभूतसुहृदं दयानिधिं देवराजमतिराजमाश्रये। आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीशत्रीं वन्दे वरदवल्लभाम्। அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் அடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சுடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர் என்னை விதி என்னையும் மாற்றம் நான் கடவா வண்ணமே நங்கு ஸ்ரீவத்சவம் சாம்புதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீரங்கநாதாரிய தனூஜரத்னம் தத்பாதயுக்மாம்புஜபிருங்கராஜம் அண்ணங்கராச்சாரியமகம் பிரபத்யே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளையான ஆண்டாள் வேதமனைத்துக்கும் வித்தாக அருளி செய்த ஒரு திவ்ய கிரந்தம் திருப்பாவை. அப்படிப்பட்ட திருப்பாவையினுடைய முக்கிய கருத்தாக எம்பெருமானை திருப்பள்ளி உணர்த்தி அவனுக்காக அவன் திறத்திலே அவன் திருவடிகளிலே குற்றவைகள் செய்வதே எங்களுக்கு லட்சியம் என்பதை காட்டக்கூடிய ஒரு பயணத்திலே ஆண்டாள் இறங்கி இருக்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு பிரயாணத்திலே அந்த கோபிகைகளையும் அழைத்து செல்லுகிறாள். அதை கீழ்கழிந்த 2 நாளிலே அனுபவித்தோம். இன்னைக்கு மேலையும் 300 பெண்மணியை ஒரு கோபிகையை எழுப்புகிறாள் என்பதை பார்ப்போம். இன்றைய அனுபவத்துக்கு இலக்காய் இருக்கக்கூடிய பாசுரம் கீழ்வானம் வெள்ளன்னு. இதுல எழுப்பக்கூடிய அதிகாரி அந்த பெண்ணானவள் எப்படிப்பட்டவள் அந்த கோபிகள் அப்படின்னு கேட்டா, எல்லாரும் அந்த 5 லட்சம் குடிப்பெண்கள் அனைவரும் திரண்டு வந்து அழைக்க வேண்டுவதை போல ஒரு பெருமையை பெற்றவள். அப்படி என்ன பெருமை அவளுக்கு அப்படின்னா, சரி சரி இல்ல அது நார அதுவாயிட்டு அப்படி என்ன பெருமை இவளுக்கு, அந்த 5 லட்சம் குடிப்பெண்கள் அனைவரும் திரண்டு அழைக்க வேணும் அப்படின்னா அப்படிப்பட்ட பெருமை இவளுக்கு என்ன இவள் திறத்திலே உண்டு அப்படின்னு கேட்டால், கண்ணனுக்கு ரொம்ப அந்தரங்க வல்லபை, வல்லபைனா ரொம்ப பிரியமானவள். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை உணர்த்தக்கூடிய பாசுரமாய் அமைந்திருக்கிறது இந்த கீழ்வானம் வெள்ளென்று என்று சொல்லக்கூடியது. இப்படிப்பட்ட பாசுரத்திலே பிரவேசிக்கக்கூடிய காலத்திலே இந்த காலம் எப்படி இருக்கு, இந்த காலங்களிலே சம்சாரிகள் எப்படி பொழுதை கழிக்கிறார்கள், இந்த இன்னைக்கு எழுப்பப்படக்கூடிய அதிகாரி தன்னுடைய காலத்தை எப்படி கழிக்கிறாள் அப்படின்றதை முன்னிட்டு கொண்டு அந்த பாசுரத்தினுக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள் இந்த வியாக்கியாதார்கள். இப்போ சம்சாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், இப்போ காலம் இருக்கு, ஒரு நாள் 60 நாழிகை இருக்குன்னா ஒரு பகல் பொழுது 30 நாழிகை, இரவு பொழுது ஒரு 30 நாழிகை அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு 30 நாழிகை இரவு பொழுது அப்படின்னு வச்சுட்டோம்னா சம்சாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த இரவு பொழுதை வெறுக்கிறார்கள். எதனால அப்படின்னு கேட்டா,
3 காரணங்களை தெரிவிக்கிறார்கள். ஒன்று, இந்த இரவு பொழுது சம்சாரிகளுக்கு எப்படி இருக்குன்னா, அவர்கள் சிந்தனை எல்லாம் பரஹிம்சை செய்வதிலேயே இருக்கிறது. மற்றொரு காரணம் தெரிவிக்கிறார்கள், அவர்கள் விஷயாந்தரங்களிலே ஈடுபடுகிறார்கள். அதாவது நல்ல சுகானுபவங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உடைய உகந்தோடும் என்றும் சொல்லும்படியான சுகானுபவத்திலே திளைக்க வேண்டும் என்ற அவாவிலே இருக்கிறார்கள். இல்லை, அந்த அவா அவர்களை இழுத்து செல்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். 3வது காரணம் ஒன்று சொல்லுகிறார்கள், நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய குணங்கள் சத்துவம், ரஜஸ், தமஸ் என்று சொல்லக்கூடிய 3 குணங்கள். இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த 3 குணங்களிலே 2 குணங்களை நீக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். முக்குணத்து 2 அகத்தி ஒன்னினில் ஒன்னி நின்று என்று தெரிவிக்கிறார். அந்த ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் நீக்கி சத்துவகுணத்திலே நீடித்து நிற்க வேண்டும் அப்படின்ற திருமங்கை ஆழ்வாருடைய அறிவுரை. ஆனால் சம்சாரிகளுடைய இரவு பொழுதுல எப்படி இருக்குன்னா, அந்த தமோ குணத்தினுடைய மேலீடு என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அலசத்துவம்னா சோம்பேறித்தனம் இருக்கும். தூக்கத்துக்கு காரணம் தமோ குணத்தின் மேலீடு என்றெல்லாம் தெரிவிப்பார்கள். அப்போ இந்த 3 காரணங்கள் சொல்கிறார்கள். சம்சாரிகளுடைய இரவு பொழுது இப்படி இருக்கு. அதனால இது எதுவும் சம்பாதனம் பண்ணக்கூடிய நாளாக இல்லை, எந்த ஒரு புருஷார்த்தத்தையும் பயனையும் சம்பாதிக்கக்கூடிய பொழுதாக இல்லை. அதனால வெறுக்கிறார்கள். அதே பகல் பொழுது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தால், அவர்களுக்கு வேண்டிய புருஷார்த்தத்தை சம்பாதித்து கொள்ளுவதற்கு ஒரு உதவி புரியக்கூடிய சமயமாக இருக்கிறது இந்த பகல் பொழுது. புருஷார்த்தம் அப்படின்னு சொன்னா ஒரு பயன், அது எந்த பயனாக வேணாமல் இருக்கலாம். உயர்ந்த பலனாகிய மோட்சமாகவும் இருக்கலாம், தாழ்ந்த பலனாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த உயர்ந்த பயனை பெறக்கூடியவர்களுக்கு காலம் என்ன, கார்த்தால அர்ச்சனம், பூஜனம், யமம், நியமம், பிராணாயாகம், பிரத்யாகாரம், அர்ச்சனம், நாம சங்கீர்த்தனம், இது போல பலவிதமான கைங்கரியங்களை செய்து அவர் எம்பெருமானை அடையலாம். இல்ல இந்த இல்லற வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் அதற்குண்டான உத்தியோகங்கள், வியாபாரங்கள் இதெல்லாம் செய்து தனத்தை பெருக்கிக் கொள்ளலாம். அதுக்கும் முத்த பொழுதாக இருக்கக்கூடிய இந்த பகல் பொழுது என்று காட்டுகிறார்கள். இப்போ அதே சமயத்துல ஒரே பகல் பொழுது ஒரே இரா பொழுதா இருக்கக்கூடிய காலத்திலே இந்த ஆய்ப்பெண்களுக்கு இன்னைக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கு எழுப்பப்படக்கூடிய பெண்ணானவள் தன்னுடைய காலத்தை எப்படி கழிக்கிறாள், அவருடைய இரவு பொழுது எப்படி கழிக்கிறது என்று பார்த்தோமே ஆனால், இப்ப சொன்னதுக்கு எதிர் பதமாக இருக்கிறது, ரொம்ப விருத்தமாக காணப்படுகிறது. இரவெல்லாம் இந்த ஞானியர்கள் தலைவல் போல இருக்கக்கூடிய இந்த பெண்ணானவள் இரவெல்லாம் இடைவீடின்றி கிருஷ்ணானுபவம் செய்து கொண்டிருக்கிறாள். ஒரு நிமிஷம், ஒரு நொடி கூட அவிச்சின்னமான ஒரு கிருஷ்ணானுபவம் அவளுக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த இரவு பொழுதிலே. எந்த விதமான நடுவில் தடங்கள் ஏதாவது உண்டானா எந்த விதமான தடங்களும் கிடையாது. அப்படி நன்றாக பண்ணி கொண்டிருக்கிறாள். ஆனால் பகல் பொழுது எப்படி இருக்கு அப்படின்னா, பலவித தடங்கல்கள் அப்படி அங்கே ஏற்படுறது. கார்த்தால வேளையில இவர்கள் உட்கார்ந்து கிருஷ்ணானுபவம் பண்ணி கொண்டிருந்தால், அவ்விடத்துல இருக்கக்கூடிய கோபால விருத்தர்கள், கிழவராக இருக்கக்கூடிய இடையர்கள் எல்லாம் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கே, பாலை கடைய வேண்டாமா, தயிரை கடைய வேண்டாம், பாலை காச வேண்டாமா, வெண்ணையை விற்க வேண்டாமா என்றெல்லாம் கோபிக்கிறார்கள். அப்போ பகல் பொழுதானது இவர்கள் எப்படி இருக்குன்னா, அந்த கிருஷ்ணானுபவனுக்கு தடையாக இருக்கிறது. அவளால் என்ன பண்றாள், இவள் இரவு பொழுதெல்லாம் இடைவீடின்றி அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் என்று தெரிவிக்கிறார்கள். ஆனால் இரவு பொழுதெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அந்த பகல் பொழுது வந்துதானே சேரும். அந்த பின்மாலை பொழுது சேர்ந்தது, நோன்பு காவை களத்துக்கு போக வேண்டிய சமயம் விட்டது. அந்த சமயத்திலே இவர்கள் எழுப்புகிறார்கள். இவர்கள் அதான நியமனம் பண்ணியிருக்கார்கள், எம்பெருமானை அடைவதற்கு பாகவதர்களின் துணை கொண்டு போக வேண்டும், வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் தொழ வேண்டும் என்ற முடிவிலே இருக்கக்கூடிய முன்னம் உணர்ந்த ஆயர் மங்கைகள் என்ன பண்றா, அவர்களெல்லாம் இவளை எழுப்புகிறார்கள். இரவு பொழுது முடிஞ்சு போச்சுமா, அதனால நீ இப்போ இதுக்கு மேல நீ கிருஷ்ணானுபவம் பண்ணி கொண்டிருந்தாயானால் தேவையில்லாத இந்த இடையர்களுடைய கோபத்துக்கு ஆளாவாய், அதனால எழுந்திரு, பொழுது விடிந்தது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி அவளை எழுப்புகிறார்கள், ஒரு அடையாளத்தை சொல்லி. அவள் சொல்றாள், இரவு காலம் கழிஞ்சு கொடுத்தா, இரவு காலம் கழிஞ்சு அதுக்குள்ளேயே கழிஞ்சு கொடுத்துன்னு சொல்றீங்களோ? இல்லையே,
என்ன அடையாளம் அப்படின்னு கேட்குறாங்க. கீழ்வானம் வெள்ளன். அப்போ சொல்றார், கீழ்வானம் கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வானமானது வெளுக்க தொடங்கி விட்டது. அதுதான் பகல் பொழுது விடிந்ததுக்கு, பகல் வருவதற்கு உண்டான ஒரு அடையாளம் என்று தெரிவிக்கிறார். அவர் சொல்றாரு, கீழ்வானமா, அதுக்குள்ள பொழுது விடிஞ்சுதான், கீழ்வானம் வெளுத்து கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார், இது உங்களுடைய விபரீத ஞானம். அதாவது ஞானத்துல 3 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு சம்சயம். சம்சயம்னா சந்தேகம். ஒரு பளபளான ஒரு வஸ்து இருக்கு, அது என்னன்னு தெரியல, அது வெள்ளியா இல்ல சிப்பியா, முத்து சிப்பியா அப்படின்னு தெரியல அப்படின்னா அது சந்தேகம். ஒரு தர்மம் இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்னன்னா, ஒரு தர்மத்தை மாறி புரிந்து கொண்டால் அதுக்கு பேர் விபரீத ஞானம்னு பேர். அதே அந்த தர்மத்துக்கு இருக்கக்கூடிய குணம் தர்மி என்று சொல்லக்கூடியது இருந்ததுனால் அதை மாற்றி புரிந்து கொண்டால் அதுக்கு பேர் அந்நியதா ஞானம் என்று தெரிவிப்பார்கள். இந்த இடத்துல இவர்கள்லாம் சொன்னா கீழ்வானம் வெளுத்தது அப்படின்னு சொன்னார்கள், அது விபரீத ஞானம். தர்மமாய் இருக்கக்கூடிய சூரியன் வரவே இல்லை, வந்ததுன்னு நீங்க மாறாடி சொல்லுகிறீர்கள், உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடியது விபரீத ஞானம் என்று தெரிவிக்கிறார். அதுக்கு மேல சொல்றார், அஞ்சுடரவையோன் அணி நெடுந்தீர் தோன்னாதால். இவர்களெல்லாம் இந்த எழுப்ப வந்தவர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, இந்த சூரிய பகவான் எப்படி வருவான்னா, ஒரே சக்கரம் இருக்குமா அவனுடைய தேருக்கு. 7 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரிலே இங்கிருந்து அந்த பக்கம் பிரயோஜனம் பண்றான். கிழக்குல இருந்து மேற்கு திசை அன்றாடம் அவன் பிரயாணம் பண்ணுகிறான். காலையும் இரவும் வந்து சேருகிறது நமக்கு அதுக்கு அனுகுணமாக. இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, சூரியன் எப்போ வருவான், அஞ்சுடரவையோன் அடிநெடுந்தேர் தோன்னாதால். எப்போ தோன்னும்? அஞ்சுடரவையோன்னு சொல்லக்கூடிய இந்த சூரியனுடைய தேர் எப்போது நம்ம கண்களுக்கு புலப்படும் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்களாம். அப்போ அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நீங்கள் அந்த மாதிரி பார்த்து கொண்டிருக்க சொல்றா, உள்ள படுத்து கொண்டிருக்கக்கூடியவள் உங்களுடைய எதிர்பார்த்து எப்பொழுது சூரியனுடைய தேர் கிழத்திசையிலே உதிக்கும் என்று பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால அது ஒரு அடையாளம் கிடையாது. அதனால என்ன ஆகுது, நீங்க கிழக்கு திசையே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்களெல்லாம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? திங்கள் திருமுகத்து சேழேயார். உங்களுடைய முகம் எப்படி இருக்கு அப்படின்னா, திங்களை போல முகம். திங்கள்னா சந்திரனை போல நல்லா பூர்ண சந்திரனை போலே நல்ல பளபளான்னு இருக்கக்கூடிய முகம், ஒளி பொழியக்கூடிய ஒரு முகத்தை பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். சேழையார் என்றால் பலவிதமான ஆபரணங்களை உடையவராய் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். அதனால உங்களுடைய முகமும், உங்களை ஒளி வீசக்கூடிய இந்த முகமும், அதுக்கு மேலே அணிந்து கொண்டிருக்கிற ஆபரணங்களையுமா இருக்கே, அதையெல்லாம் இது பண்ணிட்டு நீங்க கீழ திசையை எட்டி பார்க்குறீர்கள். சூரியன் வந்துட்டானான்னு பார்க்கிறீர்கள். அப்படி பார்க்கக்கூடிய சமயத்துல என்ன ஆகுது, இந்த பிரகாசமானது என்ன பண்றது, கிழக்கு திசையில இவர்கள் திருமுக மண்டலத்துல இருக்கக்கூடிய பிரகாசமானது கீழ திசையில போய் தட்டுறதாம். தட்டி அங்கேருந்து பிரதிபலிக்கக்கூடிய காலத்துல இவர்கள் முகத்திலே தோன்றுகிறது, அது ஒரு பளபளான்னு தெரியறதாம். அதை பார்த்த உடனே என்ன தோன்றதான், ஆஹா சூரியன் உதிச்சுட்டான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கோ, அது உங்களுக்கு ஏற்பட்ட ஞானத்திலே ஏற்பட்ட குறைவு என்றெல்லாம் தெரிவிக்கிறார். கிழக்கு வெளுத்த மாதிரி உங்களுக்கு தெரியறது. இதுதான் உங்களுடைய அந்நியதா ஞானம். ஒன்றை வேறொன்றாக அறிந்து கொண்டிருக்கிறது அந்நியதா ஞானம் என்று தெரிவிக்கிறாள். அது மேல தெரிவிக்கிறா கீழ்வானம் வெள்ளன். அது மேல தெரிவிக்கிறா, இல்லையே இருட்டெல்லாம் கூட விலகி போறது பாரு அப்படின்றா. அந்த இருட்டெல்லாம் எப்படி தெரியுமா விலகி போறது? ரொம்ப அழகா சொல்றாரு அந்த இடத்துல. உங்களுடைய முகத்தினுடைய ஒளி பட்டுது இல்லையா, ஒரு இடத்துல ஒரு அறை இருட்டா இருக்கு, விளக்க கொண்டு போய் வச்ச உடனே என்ன ஆகுது, இருட்டு வெளியில போயிடுறதுன்னா அது எப்படி போறதுன்னு தெரியாது. இருட்டு இல்லை அந்த இடத்துல. இருட்டை அப்படியே போக்கிக்கிறது அந்த ஜோதிஷ் ஆனது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல இவர் என்ன சொல்றா, உங்களுடைய இந்த ஒளி அது மேல பட்டது இல்லையா, அப்போ அந்த இருட்டெல்லாம் திரளா போறதாம். எப்படி ஒரு கற்பனை பண்ண, ஒரு திரளா போறது அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா, எருமையை போலே இருக்கிறது. கீழ்வானம் வெள்ளன் எருமை சிறு வீடு. ஏன்னா அடுத்த அடையாளம் அதான் சொல்றான், எருமை சிறு வீடு. கீழ்வானம் எடுக்கலாம் சொல்றீங்க, எருமைகள் எல்லாம் சிறு வீடு மேய போகிறது பார்க்கலையா? சிறு வீடு அப்படின்னு சொன்னா பனிப்புல் மேய்கை என்பார்கள். பனிப்புல் மேயறதுன்னா இந்த இடையர்கள் எல்லாம் என்ன பண்ணுவா, கார்த்தால பாலெல்லாம் கலந்த பிறகு இதை கொண்டு போய் நல்ல மேய்ச்சலை கொண்டு போய் நல்ல விளைச்சல் பூமியில கொண்டு போய், அதாவது புல்லு விளைந்திருக்கக்கூடிய பூமியில கொண்டு போய் விட்டுட்டா அது மாத்திரம் புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்கும்.
ஆனால் அந்த பால் கறக்கிறதுக்கு முன்னாடி காலை வேளையில தங்களுடைய வீட்டின் பின்னாலேயே வந்து இருக்கக்கூடிய பனிப்புல்லை மேய விடுவார்கள். அது ரொம்ப பெருசா இருக்கு அந்த புல், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மேய்ஞ்சிக்கும். கார்த்தால் நம்ம டிஃபன் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி வந்து மேய்ஞ்சுட்டு இருக்கும். அதுக்கு பேர் பனிப்புல் மேய்கை அப்படின்னு பேர். இந்த மாதிரியான பிரயோகம் வந்து அந்த இடையர் குலத்துல இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும். ஆச்சரியப்படுற வியாக்கியாதம். இந்த மாதிரியான ஒரு பிரயோகம் வந்து அந்த இடையர் குலத்திலே இருப்பவர்களுக்கு தான் தெரியும். இப்ப இந்த ஆண்டாளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு? சிவவச்சனத்திலே சூர்ணிகை எடுக்கிறார் வள்ளலாராச்சார். ஆண்டாளும் பெரியாழ்வாரும் ஆண்டாளும் கோப ஜென்மத்தை ஆஸ்தானம் செய்தார்கள். அப்படியே அவர்கள் என்னவா போனார்கள்னா அப்படியே இடையர்களாகவே மாறினார்கள், ஆயர்களாகவே மாறினார்கள். ஆண்டாளும் பெரியாழ்வாரும் என்றெல்லாம் தெரிவிக்கிறார்கள். அதனால அவர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இடையர்களுடைய வழக்கங்கள் அனைத்தும் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறுவீடு என்று தெரிவிக்கிறார். மேய்வான் பரந்தனகான். இந்த எருமை வீடு நீங்க மேயறதுன்னு சொல்றீங்களே, அது அப்படிப்பட்டது இல்லை. உங்களுடைய முகத்தினுடைய ஒளிப்பட்டு அந்த இருட்டெல்லாம் திரள் திரளா ஓடுவதை பார்த்து நீங்கள் எரிமைகள்னு நினைக்கிறீங்களோ, அதுவும் ஒரு உங்களுடைய விபரீத ஞானம் தான் என்றெல்லாம் தெரிவிக்கிறார்கள். அதனால சரி, இவ அதுக்கு மேல சொல்றார், கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் அப்படின்னு கீழ்வானம் வெள்ளன்னு ஒரு அடையாளம் சொன்னோம். எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தன அதையும் பாருன்னு சொன்னோம். அதையும் நீ ஒத்துக்க மாட்டேன்ற. இப்போ அடுத்ததான் நாங்க எதுவும் சொல்ல போறது இல்லை, நீயே சொல்லு, இது பொழுது விடியல அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை நீயே சொல்லேன் அப்படின்னு கேட்கிறார்கள். அப்படி கேட்ட காலத்துல அவள் சொல்றார், இந்த திருவாய்ப்பாடி எப்படிப்பட்டது? எல்லா இடத்துலையும் திரும்பின இடத்துலாம் நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, 5 லட்சம் குடிப்பெண்கள் 5 லட்சம் குடிப்பெண்கள் என்று சொல்லுகிறீர்களே, அப்படிப்பட்ட 5 லட்சம் குடிப்பெண்கள் இருக்கக்கூடிய இந்த திருவாய்ப்பாடியில இப்போது வந்திருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்தால் ஒரு 1000 பேர் இருப்பாளா? 1000 பேர் கூட இல்லை போல இருக்கே. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல இன்னும் நிறைய பேர் இந்த நோன்புக்கு எழுந்து வர வேண்டும், உணர்ந்து வர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அவர்களெல்லாம் வரவில்லை அப்படின்னு பார்த்தால் இன்னும் பொழுது விடியலன்னு தானே அர்த்தம் என்று தெரிவிக்கிறார். அப்ப உடனே உன்னை ஒழிந்தவர்கள் எல்லாரும் வந்தாச்சு. மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் மேலே இருக்கக்கூடிய இந்த 5 லட்சம் குடிப்பெண்கள்ல பாதி பேர் வர காணுங்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாள், போவான் போகின்னாரை போகாமல் காத்து. அதாவது நீ சொல்ற பத்தியா யாரும் வரல அப்படின்னு, எல்லாரும் வந்தாச்சு, நீயே வந்து நீ சொல்றது தவறான ஒரு இது உள்ள படுத்துக்கொண்டே நீ உறக்கத்திலேயே பல விஷயங்களை பேசுகிறாய். அந்த மாதிரி இல்லை இந்த இடத்துல. ஏன்னா அனைவரும் வந்தாச்சு. வந்தவர்கள் அனைவரும் பாவைக்களத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். நாங்கள் தான் அவளை பிடிச்சி நிறுத்தியிருக்கோம். ஏன் அப்படின்னா, போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம். உன்னை கூப்பிடணுன்றதுக்காக வந்திருக்கோம். எல்லாரும் பாவைக்களத்தை நோக்கி போகக்கூடிய சமயத்திலே உன்னை பார்த்து உன்னை அழைத்து கொண்டு தான் செல்ல வேண்டும். நீ என்ன கண்ணனுக்கு அந்தரங்க வல்லபையா இருக்கக்கூடியவள், நீ இல்லாத நாங்க போக முடியுமா? அதனால நீ எழுந்து வர வேணும். அதுக்காக உன்னை கூப்பிடுவதற்காகத்தான் மொத்த பேரும் இடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று தெரிவிக்கிறார். எருமை சிறு வீடு. எருமை சிறு வீடு அப்படின்னு சொன்னா அது ஒரு தாமச பிரகிருதிகளை குறிக்கக்கூடியதாய் அமைந்திருக்கு. தாமசம்னா ஏற்கனவே சொன்னேன், அந்த ரஜஸ் தமசு, சத்வ ரஜஸ் தமசுன்னு சொல்லக்கூடிய அந்த தமோ குணம் புரிந்ததாக இருக்கிறது எருமையை சொல்லக்கூடியது. சிறுவீடு அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா ஒரு சிற்றின்பத்தை தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப தாமச பிரகிருதிகளாய் இருக்கக்கூடியவர்கள் எதில இழிவார்கள் அப்படின்னா அந்த குணத்துக்கு ஏற்ப சிற்றின்பத்திலே இழிவார்கள் என்று தான் காட்டுகிறார்கள். அதனால் அவர் சொல்றார், எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான். தாமச பிரகிருதிகள் எல்லாம் சுத்திரமான விஷயங்களிலே, ரொம்ப தாழ்ச்சியான விஷயங்களே எழுந்திருக்கிறார்கள் தான். அப்படிப்பட்டவர்களை கடாட்சி தரல வேணும் நீ என்று தெரிவிக்கிறார்கள். திருமங்கை ஆழ்வார் பேசுறார். தன்னுடைய பெரிய திருமொழியில ஒரு பாசுரம் பாடுகிறார். ஓங்கு பைந்தாள் கண்ணாறு கரும்பின் கழை தின்னு வைகி
கழுநீரில் மூழ்கி செழுநீர் தடத்து மண்ணேந்திளமேதிகள் வைகுநாங்கூர். திருநாங்கூர் மணிமாட கோயிலுக்கு இது பண்ணக்கூடிய காலத்திலே ஒரு பாசுரம் பாடுறார். எருமைகள்லாம் எப்படி இருக்கு? ஓங்கு பைந்தாகள் கண்ணாகர் கரும்பின் கழை தின்னு வைகி. ஒரு கரும்பு தோட்டத்துல அந்த எருமை கூட்டம் போட்டோம் சாப்பிட்றது. போனா என்ன பண்ணோம் அப்படின்னா, கரும்பை சாப்பிட்டுதான்னா கரும்பை சாப்பிடல. எதை சாப்பிட்டுது அப்படின்னா, அந்த கரும்புக்கு மேல அந்த தோகை இருக்கே அதை சாப்பிட்டுன்றதுன்னா. கரும்பு எவ்வளவு ருச்சியா இருக்கும், அதை விட்டு அந்த தழைகளை போய் செல்லக்கூடியதுதான் இருக்கேன். அதே திருமங்கையாழ்வார் பாடுறார், கல்வா கடல் மல்லை கரும்பே, கடல் மல்லை கிடந்த கரும்பே என்று சொல்லும்படியா அந்த எம்பெருமான் எப்படி இருக்கான்னா கரும்பாக இருக்கிறான். இதுக்கு என்ன இது சொல்றது அப்படின்னா, மேய்வான் எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தன கான் என்று சொன்னார்களே. ஆனால் அந்த சிறு வீடுன்னு சொல்லக்கூடிய சிற்றின்பம் இந்த சம்சாரிகள் எல்லாம் எதில் இழிகிறார்கள்னா, அநேகமா போய் இந்த சிற்றின்பத்திலே போய் இழிகிறார்கள். எப்படி ஒரு எருமையானது இந்த கரும்பு தோட்டத்திலே போனாலும் இனிமையான கரும்பு இருக்க அதனுடைய தழைகளை சாப்பிடுகிறதோ, அந்த தொகைகளை சாப்பிடுகிறதோ, அதை போல இவர்களும் என்ன பண்ணார், கல்வா கடல் மல்லை கிடந்த கரும்பே என்று சொல்லும்படியாய் அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய, கரும்பாக எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கக்கூடிய சமயத்திலே அந்த இறை அனுபவத்தை அனுபவிக்க மாட்டாது என்ன பண்ணுகிறார்கள் என்று கேட்டால், ஏயமான விஷயங்களே மண்டுகிறார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவான். மிக்குள்ள பிள்ளைகளும் கேட்டான், எங்க மீதி இருக்கு பசங்களெல்லாம் கேட்டா இல்லையா கீழே. அப்படி இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் தெரியாது. மிக்குள்ள பிள்ளையும் போவான் போகின்னாரை. போவான் போகின்னாருன்னா போறவர்களெல்லாம் நாங்க நிறுத்தினோம். ஆனா போறவர்கள் எதுக்காக போறார் அப்படின்னா, போறவர்கள் போக வேண்டும் என்ற பிரயோஜனத்துக்காகவே போகிறார்கள். இப்போ ஒரு உத்தேசிய ஸ்தலம், ஏதோ திருவேங்கடமணிக்கு போகணும், திருப்பதியில போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சோமே. ஆனால் அந்த திருப்பதி போகிறத விட நமக்கு ஆனந்தமா இருக்கக்கூடியது என்னன்னா, என்னைக்கு போறோம், ஒரு நாளைக்கு போறோம், நாளைக்கு போயிடுவோம். அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பாரிப்படும். திருப்பதிக்கு போறோம், மலைக்கு போகிறோம், பெருமாளை சேவிக்க போறோம், எப்படி கூட்டம் எப்படி இருக்குமோ அப்படின்னு அந்த ஒரு பாரிப்பு அந்த சேவிக்கச்சே கூட இருக்காது. ஆனால் அந்த பாரிப்பு அதுக்கு முன்னாடி இருக்கும். அது போல எப்படி இருக்கான, போவான் போகின்னாரை. திருவேங்கட யாத்திரை போவர்கள் எதுக்கு எப்படி பாரிப்போட இருப்பார்களோ, அந்த யாத்திரை போகச்சே கூட அந்த பாரிப்பு இருக்காது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தினங்களிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய பாரிப்பு எப்படி இருக்கும். போவான் போகின்னாரை போகாமல் காத்துன்னை கூவான் நின்னோம். இடத்துல ரொம்ப பெரிய விசேஷார்த்தத்தை காட்டுகிறார் காஞ்சி சுவாமி. போவான் போகின்னாரை காத்து அப்படின்னா, அர்வாஹாஞ்சோ யத் பத சரசிஜத் வந்த்வம் ஆஸ்ரித்ய பூர்வே மூர்த்னா யஸ்யான் வயம் உபகதா தேசிகா முக்திமா புஹு சோயம் ராமானுஜ முனிரபி ஸ்விய முக்திம் கரஸ்தாம் யத் சம்பந்தாதமனுதகதம் வர்ணியதே பூரணாதஹா. இந்த ஸ்லோகமானது அர்வாஞ்சோ யத்பத சரசிஜத் வந்த்வம் ஆஸ்ரித்ய பூர்வேன்னு சொல்லக்கூடிய ஸ்லோகமானது பராசர பட்டராலே அருளி செய்யப்பட்ட ஸ்லோகம். இதுல காட்டக்கூடிய அர்த்தம் என்னன்னா, ரெண்டு பகுதியாக காட்டுகிறார்கள். ஒன்று, ராமானுஜருக்கு எப்படி மோட்சம் கிடைக்கிறது, ராமானுஜராலே பிறருக்கு எப்படி மோட்சம் கிடைக்கிறதுன்னு ரெண்டு விஷயத்தை காட்டுகிறார் பராசர பட்டர் தனக்கே உரியான அந்த மேதா விலாசத்தினாலே. ஒரு சமயம் என்ன பண்றார், கூரத்தாழ்வான் எம்பெருமான் திறத்திலே போறார். போய் ரங்கநாதத்தை கேட்கிறார், எனக்கு பரமபதம் வேண்டும் என்று கேட்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டா, நிதியும் நற்சின்னமும் நிறைகுட வழக்கமும் மதிமுக மடந்தையர் எதிர்ந்தனர் வந்தேன்னு சொல்லும்படியாய் அந்த பரமபத அனுபவம் ரொம்ப ரொம்ப விலட்சணமான அனுபவம். அங்க இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் எல்லாம் இந்த முக்தாத்மாக்கள் யார் உள்ள நுழைகிறார்களோ, முக்தர்களாய் போகக்கூடியவர்களை அவர்களுடைய திருவடியை விலக்கி, அதாவது அந்த பாதத்தை திருவடியை கால்களை கழுவி அவர்களை உள்ளே அழைத்து செல்கிறார்கள் என்றெல்லாம் சூழ்வீசும் பணி முகின்ற பதிகத்துல ஆழ்வார் காட்டுகிறார். அவர் சொல்றாராம், எனக்கு முன்னாடி ராமானுஜர் ஆச்சாரியன் திருவடி பரமபதத்தை அடைந்து விட்டாரே, ஆனால் அதுக்கப்புறம் நான் போனேன், ஆனால் ராமானுஜர் என்னுடைய திருவடிகளை அலம்ப வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி விடுவார்.
அவர் சொல்றாரு, இந்த இந்த சம்பந்தம், குரு சிஷ்ய சம்பந்தம், இந்த மாதிரியான சம்பந்தங்கள்லாம் எது வரைக்கும் நீடிக்கும்னா இங்க இருக்கிற நாள்ல தானே. பரமபதம் போயிட்டா என்ன ஆயிருக்குன்னா எல்லாருக்கும் நிரஞ்சனம் பரமம் சாமியம் உபைத்தி என்று சொல்லும்படியா எல்லாருக்கும் அவனே ஒக்க இருப்பர்கள் தம்மையே நாடும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர் என்று சொல்லும்படியாய் தன்னை போலவே எல்லாரையும் ஆக்கி விடுகிறான் அந்த எம்பெருமான். ஆனால் கூரத்தாழ்வானுக்கு இருக்கக்கூடிய எண்ணம் என்ன அப்படின்னா, இந்த குரு சிஷ்ய சம்பந்தம் இந்த உலகத்தோடு போகக்கூடாது. எம்பெருமானார் அங்கே வந்தாலும் நமக்கு அவர் குருவாக இருக்க வேண்டும், நாம் என்றென்றைக்கும் சிஷ்யனாக இருக்க வேண்டும்ன்ற எண்ணம் அவரை விட்டு போகவே இல்லை. ஆனால் என்ன சொல்றார், இல்ல எம்பெருமானார் அவ்விடத்துல ஏழிட்டாரான்னா ரொம்ப சிரமம் எனக்கு. நான் அவர் என்னுடைய திருவடியை விளக்குற மாதிரி இருந்துன்னா பாத பிரக்ஷாலனம் பண்ற மாதிரி இருந்தா எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதனால அப்படி ஒரு எண்ணம் ஏற்பட வேண்டாம், சந்தர்ப்பம் ஏற்பட வேண்டாம். நீர் முன்னாடியே என்னை பரமபதம் வீடு கொடுத்துடும் அப்படின்னு பிரார்த்திச்சாராம் கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வான் கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா எம்பெருமானால? சரி ஆகட்டும், அப்படியே உமக்கு பெருவீடு தந்தோம் என்று சொல்லிவிட்டான். அதை தெரிஞ்சுட்டு குறைவருக்கு தெரிஞ்சு கொடுத்து, எம்பெருமானாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு கொடுத்து, ராமானுஜருக்கு தெரிஞ்சு கொடுத்து ரொம்ப விசனத்தோடே ஓடி வருகிறார். கூரத்தாழ்வான போல ஒரு சிஷ்யர் கிடைக்க முடியுமா அவருக்கு? அப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல சிஷ்யர் அப்படின்னா, ஒரு ஆச்சாரியனுக்கு ஒரு பெரிய இதுன்னா ஒரு நல்ல சிஷ்யன் கிடைக்கணும். அப்படிப்பட்ட சிஷ்யன் ராமானுஜருக்கு ஒருத்தர் உண்டு அப்படின்னா அது கூரத்தாழ்வான். அக்ரகண்யர் நிறைய பேர் உண்டு. முதலியாண்டான் உண்டு, எம்பார் உண்டு, திருக்குறுகை பிரான் பிள்ளான் உண்டு, வடுகநம்பிகள் உண்டு சொல்லும்படியாய் எல்லாருமே நல்ல சிஷ்யர்கள் தான். ஆனால் அந்த கூரத்தாழ்வானுக்கும் ராமானுஜருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஒப்புயர்வற்றதான சம்பந்தமாய் இருக்கிறது. அதனால என்ன பண்றாரு, இந்த மாதிரி நீர் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டே உம்மை விட்டு நான் எப்படி பிரிந்திருப்பேன் என்றெல்லாம் முதல்ல व्यसனப்படுகிறார். ஆனால் புரிஞ்சுக்கிறார், யதார்த்தமான நிலைமையை புரிந்து கொள்கிறார். எப்படி இருந்தாலும் என்னைக்கோ ஒரு நாள் அந்த இறைவன் அடியை சேர வேண்டியது தானே. நீ எவருக்கு வைகுந்தம் என்னருடும் வான் என்று சொல்லும்படியாய் எம்பெருமான் எல்லாருக்கும் அந்த வைகுந்த பிராப்தியை கொடுத்து கொண்டுதான் இருக்கான். என்னைக்கோ இந்த பிரிவுன்றது ஏற்படத்தான் போகிறது என்று தெளிந்தார். உடனே ரொம்ப சந்தோஷமா வந்துதான் ராமானுஜருக்கு. என்ன பண்ணாரா, தன்னுடைய உத்திரியத்தை அப்படியே சுருட்டினாரா, தூக்கி மேல போட்டாராம். என்ன சுவாமி இவ்வளவு சந்தோஷம் அப்படின்னாரா. ஆழ்வான், நான் இவ்வளவு நாள் எனக்கு மோட்சம் உண்டோ இல்லையோன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். எனக்கு மோட்சம் உண்டோ இல்லையோன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தேன்னாராம். எல்லாரும் சொல்றது என்னன்னா, இன்னைக்கு நம்ம சமாஷ்டம் பண்ணிக்கக்கூடிய ஆச்சாரியர்களால நமக்கு என்ன கிடைக்கிறதுனா ராமானுஜ சம்பந்தம் கிடைக்கிறது. இந்த ராமானுஜ சம்பந்தத்தினாலே மோட்சம் கிடைக்கிறதுன்னு நம்ம எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல ராமானுஜர் தெரிவிக்கிறாரா, எனக்கு மோட்சம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவருக்கு ஒரு பயம் அது உள்ள எழுந்துட்டு இருந்தது. என்ன பயம் அப்படின்னு கேட்டா, திருக்கோட்டியூர் நம்பி திறத்திலே ரகசியார்த்தங்களை எல்லாம் கேட்டார் ராமானுஜர். அப்படி கேட்டவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, அவர் இடத்துல ரகசியார்த்தங்கள் கேட்கக்கூடிய சமயத்தில் திருக்கோட்டியூர் நம்பி சொன்னார், இதை யாருக்கும் உபதேசிக்க கூடாது. அதனால இதை மந்திரம் போல இதை நினைத்து இதை யாருக்கும் உபதேசம் பண்ண வேண்டாம் என்று அவரிடத்துல ஒரு சத்திய வாக்கையெல்லாம் வாங்கி கொள்கிறார் திருக்கோட்டியூர் நம்பி. அதுக்கப்புறம்தான் இதையே உபதேசம் பண்ணுகிறார். அப்படி உபதேசித்து அதெல்லாம் சத்திய வாக்கையெல்லாம் சத்திய பிரமாணம் எல்லாம் பண்ண ராமானுஜர் என்ன பண்ணார், வாருலகில் ஆசையுடையோருக்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம் மறுத்தார். பின் என்ன பண்ணார், அந்த வரம்பெல்லாம் மறுத்து ஆசையுடையோருக்கெல்லாம் கூறுவேன் என்று கூறிவிட்டார். அப்ப என்னாச்சு, ஆச்சாரியனுடைய வார்த்தையை அதிக்கிரமித்த ஒரு பாபம் இவருக்கு சேர்ந்து போச்சு. அப்பவே கேட்கிறார், திருக்கோட்டியூர் நம்பி கேட்கிறார், என்னிடத்துல இப்படி ஒரு சத்திய வாக்கை கொடுத்துட்டு இந்த மாதிரி அதை மீறிட்டே உமக்கு இதனால என்ன கதி கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். நரகம்தான் சித்திக்கும், வேற என்ன நினைக்கும். ஆச்சாரியனுடைய வார்த்தையை அதிலங்கனம் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது நரகம்தான் என்று அறிந்தேன். ஆனால் நான் ஒருவன் நரகம் போனாலும் இவ்வளவு பேர் கேட்டவர்கள் எல்லாம் பரமபதம் செல்வார்களே, அதுதான் எனக்கு கருத்தாக இருந்தது, வேற எதுவும் இல்லைன்னாராம். அதை கேட்ட காலத்திலே திருக்கோட்டியூர் நம்பிக்கை ரொம்ப புல்லரிச்சது. எம்பெருமானே உலகத்திலே பிறந்தானே என்று சொல்ல முடியாது. அதனால்தான் அன்னைக்கு சொன்னாராம், எம்பெருமானாரோ நீர், பெருமானாரோ நீர் என்று தெரிவித்தாராம். அதனால்தான் எம்பெருமானான்ற பேரே அவருக்கு சித்தித்தது என்று தெரிவிக்கிறார்கள். அதனால அந்த நிகழ்வுகள் எல்லாம் நினைத்த காலத்திலே எம்பெருமானாருக்கு என்ன தோத்தித்தான், நமக்கு நிச்சயமா மோட்சம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற ஒரு இது இருந்தது. அதாவது இந்த மோட்சம் அப்படின்றது பல பேர் தனக்கு கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருப்பான். அவளுக்கு கிடைக்குமா அப்படின்னா தெரியாது. சோமாசி ஆண்டான்னு ஒரு ஆச்சாரியர், சோமாசி ஆண்டான்றவர் என்ன பண்ணார்னா,
அவர் அந்த திருநாராயணபுரம் மேல்கோட்டு திருநாராயணபுரத்திலே அந்த பெருமாளுக்கு ரொம்ப அத்தியந்தமா கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தவர். அவர் நல்ல என்ன சொல்றது, அவர் நல்ல காயகர், நல்லா பாடக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவராய் இருந்தார். அவர் போய் ரொம்ப இனிமையாக அனுதினமும் பாடுவார். அந்த செல்வநாராயணனவன் அவருடைய பாட்டுக்கு ஆடுவானான். அவருக்கு அதனால கொஞ்சம் நம்முடைய பாட்டுக்கு பெருமாளே ஆடுறானே அப்படின்னா நம்ம எப்பேற்பட்ட ஆளு அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் ஒரு செருக்கு அதுல இருந்தது. அப்போ ராமானுஜர் ஒரு சமயம் அவருடைய செருக்கை அடக்கணும் அப்படின்னு அவர் மேல்கோட்டில் இருந்த சமயத்தை, திருநாவுக்கரத்தில் இருந்த சமயத்துல அவர் சொன்னாராம், இந்த பெருமாள் இடத்துல நீர் பேசக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவராய் இருக்கீர், ஒரு விஷயம் கேட்டு வரையறா அப்படின்னு கேட்டாராம். கேட்கிறேனே அப்படின்னு. எனக்கு மோட்சம் உண்டா கேளுன்னாராம். போய் கேட்டாராம். உண்டு அப்படின்ட்டார். யாருக்கு? ராமானுஜுக்கு மோட்சம் உண்டான்னு கேட்டா உண்டுன்னு சொன்னாராம். அடுத்த நாள் அவர்கிட்ட கேட்டாராம், உமக்கு மோட்சம் உண்டான்னு கேட்டீரா? எனக்கு கேட்டீரே மோட்சம் உண்டான்னு, உமக்கு மோட்சம் உண்டான்னு கேட்டீரான்னா. கேட்கல. எனக்கு என்ன மோட்சத்துக்கு, எனக்கு கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும்னாராம். எவ்வளவு நிலையில நிற்கிறார் பாருங்க. எனக்கு மோட்சம் கொடுத்துதான் ஆகணும், அவருக்கு வேற என்ன வழி இருக்கு என்று சொன்னாராம் சோமாசி ஆண்டான். இல்ல ஒரு தடவை கேட்டு போறோம் அவர்கிட்ட அப்படின்னாராம். அப்போ என்ன பண்ணாராம், சரின்னு அவர் இடத்துல போய் பெருமாள் இடத்துல போய் அவர் கேட்கிறார், நேத்திக்கு நீர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு ஒரு கேள்வி வச்சிருக்கேன், சொல்லும். என்ன கேள்வி சொல்லும்? எனக்கு மோட்சம் உண்டா கிடையாதான்னாராம். கிடையாதுன்னாராம் பெருமாள். என்ன இப்படி சொல்றாரு? நான் உங்களுக்காக எவ்வளவு நாளா பாடிக்கொண்டிருக்கிறேன், இப்பேற்பட்ட பாட்டெல்லாம் உங்களுக்காக பாடிக்கொண்டிருக்கேன், எனக்கு மோட்சம் கிடையாதான்னாராம். பெருமாள் உடைய சொன்னா, நீர் பாடி நீர் நான் ஆடினேன், தானிக்கு தீனி சரி போயிருந்துன்னாராம். சொல்ல மாதிரியா அதுக்கு இது சரியா போச்சு, அவ்வளவுதான். அதாவது எத்தையுமே நாம் பண்ணக்கூடிய சமயத்திலே எப்படி பண்ண வேண்டும் அப்படின்னா, இதுலதான் இதை நாம பண்றோம், இதுக்காக எம்பெருமான் நமக்கு இந்த பலனை கொடுக்கிறான் அப்படின்றது கிடையவே கிடையாது. இப்போ கலியுகத்துல நமக்கெல்லாம் செய்யக்கூடிய ஒரு உபாயம் நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். நாம சங்கீர்த்தனத்தாலே நமக்கு உய்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். வாஸ்தவம், உண்மையான சாஸ்திரத்துல சொல்லியிருக்கக்கூடிய புராணாதிகளில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம்தான் அது. ஆனால் அந்த நாம சங்கீர்த்தனத்தை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்றதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. அது பல பேர் மறந்து போய் விடுகிறார்கள். அதுல என்ன அப்படின்னா, இதை ஒரு உபாயம், இந்த நாம சங்கீர்த்தனத்தை நாம் பண்ணோமே ஆனால் நமக்கு மோட்சம் நிச்சயம் என்று நினைக்கிறார்கள். அந்த கருத்து தான் அந்த விஷயத்துல கொஞ்சம் அது மாறி போறது. இப்போ நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பார்த்தால் இந்த மாதிரியான நாம சங்கீர்த்தனத்துக்கு ரொம்ப பெரிய பெருமை எல்லாம் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை எப்பயாவது ஒரு சமயத்தை இந்த உபாயம்னு நாம் நினைத்து விட போகிறோமோ அப்படின்றதுனால கிடையாது. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு ரொம்ப பிரதானமாக இருக்கக்கூடியது. அவளுக்கு இதுவே என்ன அப்படின்னு கேட்டா, இந்த நாம சங்கீர்த்தனத்தால் தான் நமக்கு மோட்சம் என்றதை நினைக்கிறார்கள். அப்படி இல்லை, எம்பெருமானாலதான் நமக்கு மோட்சம். இப்போ சோமாசி ஆண்டன் கதையை பார்த்தேமானால் எப்படி, நான் ஆடினேன் அதுக்காக நீ எனக்கு மோட்சம் கொடுப்பேன்னு அவர் நினைக்கிறார். அது உபாயம். நான் பண்ணதுக்காக நீ மோட்சம் கொடுக்கணும்னா, நம்ம பண்ண எந்த காரியத்துக்காக எம்பெருமானாலே நமக்கு மோட்சம் என்று சொல்லக்கூடிய பெரிய பேரை கொடுக்கவே மாட்டான், கொடுக்கவும் முடியாது. அதுக்கு அந்த பலனுக்கு இது சதுருஷமா அப்படின்னு கேட்டா சதுருஷம் இல்லை. ரத்னத்துக்கு பல கீழே கூட ஒரு தடவை சொன்னேன், ரத்னத்துக்கு பலகரை போலேயும் ராஜ்யத்துக்கு எலுமிச்சம்பழம் போலேயும் என்று தெரிவிக்கிறார்கள். ஒரு ராஜாவிட போய் ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து ராஜ்யத்தை பெற்றானாம் ஒரு வித்வான். அந்த எலுமிச்சம்பழத்துக்கு இந்த ராஜ்யம் சதுருஷமா, துல்லியமா, சமானமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அது கொடுத்தான் அப்படின்னா எதுக்காக? எலுமிச்சம்பழத்துக்காக கொடுக்கல. ஒரு எலுமிச்சம்பழம் ராஜாவிட இல்லாத ராஜ்யத்தை கொடுத்து வாங்கி போற எலுமிச்சம்பழத்தை அப்படிலாம் இல்லை. அப்பேற்பட்ட விலையுறந்த வஸ்துவான எலுமிச்சம்பழம் இல்லையே. ஆனால் எதுக்காக கொடுத்தான்? அவன் ராஜ்யத்தை கொடுத்தான் என்றால் அவன் பேர் அந்த வித்வத் பேர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு இதனாலே கொடுத்தான், அபிமானத்தினாலே கொடுத்தான். அது போல எம்பெருமான் எதை நினைத்து கொடுப்பான் அப்படின்னா, நம்முடைய ஆக்கிஞ்சன்யம் அனன்ய கதித்துவத்தை நினைத்துத்தான் அவன் கொடுப்பான். இவன் கைமுதல் ஒன்றும் இல்லாதவன், புகலிடம் இல்லாதவன் என்ற அதை வச்சுதான் கொடுப்பான். அதாவது ஒரே விஷயம், நம்ம ரொம்ப சின்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுல என்ன இந்த சம்பிரதாயத்துல அப்படின்னா, ஒண்ணு சில இடங்கள்லாம் என்ன சொல்லுவா, இதை பண்ணால் இது ஒரு உத்தியோகத்துக்கு போனா சம்பளம், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில்னு வச்சிருக்கோம். இதை பண்ணா இது இந்த பலன் அப்படின்னு சொல்றோம். ஆனால் இந்த சிவவைஷ்ணவ சம்பிரதாயத்துல எதை பண்ணா பலன் அப்படின்னு கேட்டா, மோட்சம் எதை பண்ணா பலனாகிய மோட்சம் கிடைக்கும்னா, எதையும் பண்ணாத இருந்தால்தான் மோட்சம் கிடைக்கும். அதுதான் ஆக்கிஞ்சன்யம் அனன்ய கதித்தியம் போன்றதை எல்லாம் தெரிவிக்கிறது என்று காட்டுகிறார்கள். அப்போ இந்த இடத்துல திரும்பவும் நம்ம ராமானுஜர் கதைக்கு வந்தோமே ஆனால்,
ராமானுஜருக்கு தன்னுடைய உள்ளத்திலே தனக்கு மோட்சம் உண்டா, திருக்கோட்டியூர் நம்பியை வார்த்தையை மீறி நடந்ததுனால எது உண்டா அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல நம்பெருமாளே தெரிவிச்சிட்டார், உனக்கும் சம்பந்தம் உடையாருக்கும் மோட்சம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டார். அப்போ கோரத்தாழ்வான் கிட்ட சொல்றார், கோரத்தாழ்வான் உனக்கு நமக்கு எப்படி ரெண்டு விதமான சம்பந்தம் இருக்கு, நான் உனக்கு ஆச்சாரியனாய் இருக்கிறேன், நீ நமக்கு சிஷ்யனாய் இருக்கிறாய், அதனால ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் நமக்கு இருக்கிறதே, அதனால எனக்கு மோட்சம் நிச்சயம் என்று மகிழ்ந்தார் என்றெல்லாம் தெரிவிக்கிறார். ஆனால் அது மட்டும் இல்லை, அப்படிப்பட்ட ராமானுஜர் யாரையெல்லாம் கரையேற்றுகிறார் அப்படின்னு கேட்டா, ராமானுஜரோட திருமுடி சம்பந்தத்தினாலே அவருக்கு பூர்வமாய் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், ராமானுஜர் மேல இருக்கக்கூடிய பெரிய நம்பிகள், ஆளவந்தார், மணக்கால் நம்பி, உய்யப்பொண்டார், நாதமுனிகள், நம்மாழ்வார் போன்றவர்கள் எல்லாம் யாருடைய கிருப்பையாலே திருநாடு சென்றார்கள், பரமபதம் எய்தினார்கள் அப்படின்னா ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தத்தினாலே. அர்வாஞ்சோ யத்பத சரசிஜ துவந்தம் ஆசிரித்திய பூர்வே என்று தெரிவிக்கிறார்கள். பூர்வர்களெல்லாம் ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தத்தினாலே பரமபதத்தை அடைந்தார்கள். போவான் போகின்னாரை போகாமல் காத்து, போகாமல் இருந்தார்களாம். ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தம் கிடைக்க வேண்டும், அது கிடைச்சுதான் பரமபதத்துக்கு போக வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த பூர்வராக இருந்த ஆச்சாரியர்கள், ராமானுஜருக்கு முன்பிருந்த ஆச்சாரியர்கள் அவருடைய திருமுடி சம்பந்தத்தாலே பரமபதத்தை எய்தினர். ராமானுஜருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் எம்பார், பராசரப்பட்டர், கோரத்தாழ்வான் போன்றவர்கள் அவருடைய திருமணி சம்பந்தத்தாலே சென்றார்கள் என்றெல்லாம் காட்டுகிறார். போவான் போகின்னாரை போகாமல் காத்து, மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை, எல்லா பசங்களும் போகாமல் காத்தவர் யார் அப்படின்னா ராமானுஜர் தான் என்று காட்டுகிறார்கள். கீழ்வானம் வெள்ளன் எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிகுள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம். நாங்க ஏன் தெரியும் போகாத இன்னும் இருக்கோம் தெரியுமா, உன்னை அழைத்து கொண்டு போக வேணும், அதுக்காகத்தான் வந்தோம் என்று தெரிவிக்கிறார். அதுக்கு மேல சொல்றார், ஒரு இதுல ஒரு பாசுரங்கள்ல இப்போ முந்தானத்துக்கு பார்த்தோம், பிள்ளாய் அப்படின்னு சொன்னார், பேதமை உடையவளே, நேற்றுக்கு நாயக பெண் பிள்ளாய், பேய் பெண்ணே இப்படிலாம் சொல்லார். இன்னைக்கு எழுப்பக்கூடிய பெண்ணுக்கு சம்போதனம் விழி என்ன அப்படின்னு கேட்டா, கோது களமுடைய பாவாய், கோதுபடிய பாவாய் அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். எதுக்காக இவள் இத்தனை பேர் திரண்டு எல்லாரும் திரண்டு எழுப்பக்கூடிய ஒரு பெருமை பெற்றவளாய் இருக்கிறான்னு கழிய சொன்னேன் இல்லையா? எதனால அப்படின்னா, இந்த கோது களமுடைய பாவாய், அதனாலதான் அவள் திருமாளிகை வாசலில் இத்தனை பேர் திரண்டு கிடக்கிறார்கள் என்று காட்டுகிறார்கள். இதனால கண்ணனுக்கு ரொம்ப அந்தரங்க, கண்ணனுக்கு இவளை ரொம்ப பிடித்தவளாய் இருக்கிறார். இந்த கோதுகலம் அப்படின்ற சொல் கௌதூகலம் அப்படின்ற வட சொல்லிலேருந்து, சம்ஸ்கிருத வார்த்தையிலேருந்து வந்தது. குதூகலம், சந்தோஷத்தை உடையவள். இந்த பாவாய் அப்படின்னு சொல்லக்கூடியது சித்திரப்பதுமைன்னு தெரிவிக்கிறான். சித்திரப்பதுமைனா ஒரு இது எழுதினா எப்படி இருக்கும், ஒரு சித்திரத்தை வரைஞ்சா எப்படி இருக்கும், அதை போல இருக்கக்கூடியவர். காளிதாசன் விக்ரம ஊர்வசியம் அப்படின்னு ஒரு காவியம் படைக்கிறான். அப்படிப்பட்ட காவியத்துல ஊர்வசியினுடைய அழகை வர்ணிக்கக்கூடிய காலத்துல இந்த ஊர்வசியை பிரம்மா சிருஷ்டிக்கவில்லை. ஏன்னா பிரம்ம சிருஷ்டிக்கு அப்பாற்பட்ட அழகு படைத்தவளா இவன் இருக்கிறார், அதனால இவளுக்கு பிரம்மா சிருஷ்டி பண்ணலன்னு. பின்ன எப்படி இவன் வந்தா அப்படின்னு கேட்டாலும், விஸ்வகர்மா ஒரு ஓவியம் வரைஞ்சான். ஓவியம் வரைஞ்சு என்ன பண்ணானா, அதுக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணிட்டா. ஓவியமா வரைஞ்சாள். இப்ப சந்நிதியெல்லாம் சொல்றோம் இல்லையா, ஒரு விக்கிரகம் பண்றோம், நம்ம விக்கிரகம் பண்றோம், ஒரு விக்கிரகத்தை பண்ணி அதுக்கு சாநித்தியம் போகணும் அப்படின்னா என்ன பண்றோம், அதை சம்பிரோக்ஷம் பண்ணிக்கு அதுக்கு பிராண பிரதிஷ்டை என்று சொல்லக்கூடிய ஒரு இதை பண்றோம். அதே போல இப்படத்துல சொல்றான், ஊர்வசியை என்ன பண்ணான், விஸ்வகர்மா ஒரு ஓவியமாக வரைஞ்சான். ஓவியமாக வரைஞ்சா என்ன சௌகரியம்னா, அங்கங்க அழிச்சு எழுதலாம். பிரம்ம சிருஷ்டினா சங்கல்ப சிருஷ்டியாச்சே, இப்படி பெறா அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒரு ஜீவன் பிறந்துடும். அதுக்கப்புறம் அதுல ஏதாவது குறை இருந்தா திருப்பி இன்னொன்னு தான் சிருஷ்டி பண்ணணுமே தவிர அதை மாத்தி எழுத முடியுமான்னு மாத்தி எழுத முடியாது. அதனால என்ன பண்ணாராம், ஊர்வசியினுடைய அழகை பார்க்கக்கூடிய காலத்திலே இவள் பிரம்ம சிருஷ்டியிலே பிறந்தவள் இல்லை, இவளை ஓவியமாக விஸ்வகர்மா வரைய அப்படியே பிராண பிரதிஷ்டை பண்ணி அவள் பிறந்தாள் என்று காட்டுகிறார்கள். அதுபோல சித்திரப்பதுமை இவள் இந்த கோதுகலமுடைய பாவாய் என்று சொல்லக்கூடியவள் எப்படி இருக்கான்னா, குதூகலத்தை உடையவளாகவும் இருக்கிறாள், நல்ல அழகு பொருந்தியவளாகவும் இருக்கிறாள் என்று காட்டுகிறார்கள். அந்த கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ரெண்டு விதமான அர்த்தம் சொல்லலாம். இது எப்படி அப்படின்னு கேட்டா,
கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னா ஆனந்தத்தை உடையவள், சந்தோஷத்தை உடையவள் அப்படின்னு சொல்லலாம். யாருடைய சந்தோஷத்தை யாரிடத்திலே கொண்டிருக்கிறாள்? தன்னுடைய சந்தோஷத்தை எம்பெருமான் திறத்திலே உடையவளாய் இருக்கிறாள், அதனால கோதுகலமுடைய பாவாய். இல்லை இல்லை, இன்னொன்னு சொல்லலாம், இன்னொரு யோஜனையும் சொல்லலாம். அதுல எம்பெருமானுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தன்னிடத்திலே உடையவளாய் இருக்கிறாள், அதனால கோதுகலமுடைய பாவாய். ரெண்டு விதமான விற்பத்தியும் இந்த இடத்துல காட்டலாம் என்று தெரிவிக்கிறார்கள். கண்ணன் எம்பெருமான் கீதையில சதுர்விதா பஜந்தே மாம் என்ற ஒரு ஸ்லோகத்தை இடுகிறான். அதுல காட்டக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா, அர்ஜுனன் கிட்ட உபதேசம் தானே, கீதோபதேசம். சொல்றான், அர்ஜுனா, என்னிடத்துல 4 விதமான அதிகாரிகள் இருக்கிறார். சதுர்விதா பஜந்தே மாம், 4 விதமான அதிகாரிகள் என்னிடத்திலே வருகிறார்கள். அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒத்த அர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி என்று சொல்லும்படியாய் 4 விதமான அதிகாரிகள் நம் திறத்திலே வருகிறார்கள். அர்த்தின்னு சொல்லக்கூடியவன் எப்படி அப்படின்னு கேட்டா, அவன் செல்வத்தை கொஞ்சம் பணக்காரனா இருந்தான், அந்த பணத்தை எல்லாம் இழந்தவன், அவனுக்கு பேர் அர்த்தின்னு பேர். அர்த்தார்த்தின்னு சொல்லக்கூடியவன் என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்கான், பணத்துக்கு தனம் இல்லாதவனாகத்தான் இருக்கிறான். ஆனால் நாளைக்கு ஒரு பெரிய தனவானாகணும், பெரிய பணக்காரனாகணும்னு ஆசைப்படுறான். புதுசாக தனம் சம்பாதிக்க வேண்டும், தனம் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால எம்பெருமான் தரத்திலே உபாசனைகளை செய்யக்கூடியவனாய் இருக்கிறான். ஜிக்ஞாசுன்னு சொல்லக்கூடியவன் எப்படி இருக்கான்னா, தன்னுடைய ஆத்மாவை அனுபவிக்கக்கூடியவன். ஆத்மானுபவம் அப்படின்னு சொன்னோம் என்ன அப்படின்னு கேட்டா, அதுக்கு சில படிகள் உண்டு. எம்பெருமானை அடைவதற்கு அதே படிதான். கீதையில கண்ணன் எம்பெருமான் சொல்றான், கர்மயோகம் பண்ணு. கர்மயோகம் பண்ணுன்னா நமக்கு வர்ணாசிரமத்துக்கு தக்க கர்மாக்கள் என்ன உண்டோ அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ண கூட என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய இந்திரியங்கள்லாம் நம்மளுடைய கட்டுக்குள்ளே வரும். கர்மயோகம் பண்ணதுக்கு பிறகு ஞான யோகம்னு ஒன்று பண்ணணும். அந்த ஞான யோகத்தினாலே சித்திக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த ஆத்ம சாட்சா்காரம் என்று தெரிவிப்பார்கள். அதாவது ஆத்ம சாட்சா்காரம்னா உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுடைய தன்மையை நாம் அறியக்கூடியதா இருக்கும். இந்த ஆத்மா எப்படிப்பட்டது? நித்தியமாக இருக்கக்கூடியது, என்றென்றைக்கும் அழிவில்லாதது, ஆனந்தமயன் என்று சொல்லும்படியா ஆனந்தமே உடையதா இருக்கு. தன்னைத்தானே காட்டக்கூடிய ஸ்வயம் பிரகாசம் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. அந்த மாதிரி பல தன்மைகள் ஆத்மாவுக்கு, ரொம்ப மகத்தான தன்மைகள், பல தன்மைகள் உண்டு. இந்த ஆத்ம சாட்சா்காரம், அந்த கைவல்யத்தை விரும்பக்கூடியவன் என்ன பண்றான்? அந்த ஆத்ம சாட்சா்காரம் கர்மயோகம் பண்றான், ஞான யோகம் பண்றான், ஆத்ம சாட்சா்காரத்தை அடைகிறான். அப்போ அந்த சமயத்துல என்ன ஆறான்? ஒரு இடம், ஒரு 2 ரூட் போறது, இப்படி வை மாதிரி ஒரு ரூட் போறது. இப்படி போனா மோட்சம், இப்படி போனா கைவல்யம், இப்படி போனா பரமபதத்துல. ரெண்டுத்துக்கும் மோட்சம் தான் பேரு. ஒண்ணு பகவான் திருவடிகளை போய் அடையிறது, இன்னொன்னு கைவல்ய ஆர்த்தின்னு சொல்லக்கூடிய கைவல்ய மோட்சத்தை அடையக்கூடிய வழியாக இருக்கிறது. ஆத்மாவை அனுபவிக்கவன், அந்த ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தை பார்த்தவன், அந்த சாட்சா்காரத்தை சாட்சாத்கரித்தவன் என்ன பண்றான்னு, அந்த கைவல்யார்த்தி, ஐயோ இந்த ஆத்மா எவ்வளவு பலபலன்னு ரொம்ப தேஜஸா இருக்கு, இதையே அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் போல இருக்க, எம்பெருமானை ஏன் நான் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு என்ன பண்றான்? அவன் எம்பெருமான இடத்துல அத்திக்கக்கூடியதை என்னவா இருக்குன்னா, நான் ஆத்மானுபவம் பண்ணணும், ஆத்மானுபவம் பண்ணணும்ன்றதே அவனுடைய வேண்டுதலாக இருக்கிறது. அதனால அப்ப என்ன பண்றான்? அவனுக்கு அதை கொடுக்கிறான். ஆனால் ஞானின்னு சொல்லக்கூடியவன், கடைசியாக இருக்கக்கூடியவன் என்ன பண்றான்? எம்பெருமானே எல்லாம் அப்படின்னு சொல்றான். எங்க அப்படின்னு கேட்டா, இங்கேயும் அதான் சொல்றான். எம்பெருமானை பரமபதத்தை அடைந்த பிறகும் அதான் சொல்லுகிறான். அப்போ இவர்கள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னா, இவர்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, ஆர்த்தின்னு சொல்லக்கூடியவன், அர்த்தார்த்தின்னு சொல்லக்கூடியவன், கைவல்யார்த்தியா ஜிக்ஞாசுன்னு சொல்லக்கூடிய கைவல்யார்த்தி, இவர்கள் 3 பேருமே அந்த பலன் கிடைக்கிற வரைக்கும் தான் எம்பெருமானை நினைச்சுட்டு இருக்கான். அந்த பலன் எப்போ கிடைச்சிடுத்தோ, ஒருத்தனுக்கு 2 பேர் ஐஸ்வர்யத்தை வேண்டவராக இருக்கா, அவர்கள் அந்த ஐஸ்வர்யம் கிடைச்சிடுத்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் எம்பெருமானை நினைக்கிறதுகள் அந்த பணத்தை கொண்டு, அந்த தனத்தை கொண்டு சுகானுபவத்திலே இழிந்து விடுகிறார்கள். கைவல்யார்த்தின்னு சொல்லக்கூடியவன் இந்த பலன் கிடைக்கிற வரைக்கும் தான், அவனுக்கு அந்த மோட்சம் கிடைச்சிடுத்து கைவல்யத்துக்கு போயிடுறான். அந்த அந்த ஸ்தானத்துக்கு போன உடனே என்ன பண்றான்? அவன் தன் ஆத்மாவையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். எம்பெருமானுடைய நினைவே அவனுக்கு இல்லை, அதோட போயிடுத்து அவனுக்கு. ஆனால் இந்த ஞானின்னு சொல்லக்கூடியவன் என்ன பண்றான்னா, இந்த பூமியில இருக்கக்கூடிய காலத்திலும் எம்பெருமானே உன் திருவடிகளே எனக்கு சரணம், நீயே எனக்கு கதி, நீயே உபாயம், நீயே உபேயம் என்று பிரபன்னனாக இருக்கக்கூடியவன், அவனுக்கு நல்ல உச்சயமான பரமபதம் கிடைத்த காலத்திலே கூட என்ன பண்றான்? அவன் எம்பெருமானையே நினைக்கிறான். அங்க போனாலும் எம்பெருமானுக்கே கைங்கரியம் குற்றேவல் செய்து கொண்டிருக்கிறான் இந்த ஞானின்னு சொல்லக்கூடியவன். அப்போ காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஞானின்னு சொல்லக்கூடியவன் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவனாய் இருக்கிறான்
அப்படின்றதான் பகவான் கண்ணனுடைய அபிப்பிராயமா இந்த இடத்துல இருக்கு. மேல ஒரு ஸ்லோகம் எழுதுறார், தேஷாம் ஞானி நித்தியயுக்தா ஏகபக்தி விசிஷ்யதே பிரியோகி ஞானி நோத்தியர்த்தம் அகம் சச்ச மம பிரியாகா. இப்ப 4 விதமான அதிகாரிகள் கீழே சொன்னோம் இல்லையா? ஒருத்தன் ஆர்த்தின்னு சொல்றோம், ஒருத்தன் அர்த்தார்த்தின்னு சொல்றோம், ஒருத்தன் ஜிக்யாசுன்னு சொல்றோம், ஒருத்தன் ஞானி என்று சொல்லுகிறோம். அந்த 4வரில் யார் எனக்கு அகம் சச்ச மம பிரியாகா, எனக்கு பிரியமானவன் யார் அப்படின்னு கேட்டா, நான் ஞானின்னு சொல்லக்கூடியவன் அவன் எப்படிப்பட்டவன்? நித்தியயுக்தா, எப்பொழுதும் என்னோட இருக்கக்கூடியவன், என்னை விட்டு அந்த சமயத்தையும் விலகிறதே அவன் நினைப்பதில்லை. ஏகபக்தி என்று சொல்லும்படியா என் ஒருவனிடத்திலே பக்தி செய்யக்கூடியவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்டவன் என்ன பண்றான்? எந்தெந்த காரணங்களால் ஞானி சொல்றான், அந்த ஞானிக்கு எந்தெந்த காரணங்களால என்னை என் இடத்திலே காதல் இருக்கோ அதே பல காரணங்களாலே எனக்கும் அவன் திறத்திலே காதல் இருக்கிறது. என்ன சொல்றார்? எனக்கு அவனுக்கு என்னிடத்திலே பல காரணங்களாலே என்னிடத்திலே பிரீத்தி இருக்கிறது, பக்தி இருக்கிறது, ஆறாத காதல் இருக்கிறது. அதே போல பல காரணங்களாலே எனக்கும் அவன் திறத்திலே அதே விதமான அன்பு எனக்கும் இருக்கிறது என்று பகவானே தெரிவிக்கிறான். இந்த 3 பேர் எப்படி இருக்கா அப்படின்னா, பக்தி செய்யக்கூடிய காலத்திலே என்னிடத்திலே தலையை காட்டுகிறார்களே தவிர அதுக்கப்புறம் எங்க போனான்னு நல்லவன் கிடையாலும் சொல்லாம போறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லாத ஓடி போயிடுறா அவங்கெல்லாம். ஆனால் இந்த ஞானின்னு சொல்லக்கூடிய எப்பொழுதும் இருக்கிறான், பலன் அடைந்ததும் பலனை விட்டுட்டு போறதில்லை, எம்பெருமானே பலன் என்று நினைக்கிறான். அப்படிப்பட்டவனே எம்பெருமான் சொல்லக்கூடிய காலத்திலே என்ன சொல்றானா, எம்பெருமான் புருஷோத்தமனாய் இருக்கிறான். எம்பெருமான் சொல்லக்கூடிய காலத்துல என்ன சொன்னான், ஞானியோடைய அன்பு ரொம்ப பெருசுன்ற மாதிரி அவன் சொல்றான். ஆனால் உள்ளபடி பார்த்தோமே ஆனால் அந்த ஞானின்னு சொல்லக்கூடியவன் திறத்திலே எம்பெருமான் வைத்திருக்கக்கூடிய அன்புதான் மிக பெரிது என்று காட்டுகிறார்கள். கோதுகலமுடைய பாவா என்று சொன்னால் இந்த பாவையானவள், இந்த எழுப்பப்படக்கூடிய அதிகாரியானவள் எப்படிப்பட்டவளாய் இருக்கிறாள்? கிருஷ்ணன் திறத்திலே பேரன்பை உடையவளாய் இருக்கிறாள். ஆனால் கிருஷ்ணன் அவள் திறத்திலே காட்டக்கூடிய அன்பானது எப்படி இருக்குன்னா, அதை காட்டிலும் பெரிது, காதல் கடலினும் மிக பெரியதால் சூழ்ந்த கண்ணாழ்ந்துயர்ந்த முடிவில் பெரும் பாழேயோ. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சித்தை காட்டிலும் பெருசாக இருக்கக்கூடியது என்னுடைய அவா. சூழ்ந்ததனில் பெரிய பரணன் மலர் சோதியோ. அச்சித்தை காட்டிலும் பெருசாக முதல்ல சொல்றார். அது மாதிரி சித்தை காட்டிலும் எல்லா சைத்தன்ய பொருள்களை காட்டிலும் சூழ்ந்ததனில் பெரிய பரணன் மலர் சோதியோ. அந்த பரணன் மலர் சோதி என்று சொல்லக்கூடிய அந்த எம்பெருமானை விட பெரிதாக இருக்கக்கூடியதுன்னா சூழ்ந்ததனில் பெரிய என் அவாகா. ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய காதலானது எல்லாவற்றை காட்டிலும் பெரிதாக இருக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள். அதுபோல இந்த கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திலே அந்த எம்பெருமானுடைய காதல், அந்த ஞானின்னு சொல்லக்கூடிய ஒரு திறத்திலே இருக்கக்கூடிய காதல் அது மிக பெரிதாக இருக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஞானி யாரு அப்படின்னு கேட்டா, சமஹாத்மா சுதுர்லபகா என்று தெரிவிக்கிறான் கண்ணன் பெருமானே கீதையில. துர்லபகா அப்படின்னா அரிதான, கிடைப்பதற்கு அரிது, கிடைப்பதற்கு அரிதாய் இருக்கக்கூடியவன் மகாத்மா. அப்படிப்பட்ட மகாத்மா ரொம்ப துர்லபம் இந்த உலகத்திலே. அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறதே கஷ்டம். அப்படிப்பட்ட ஆள் ஒருவர் உண்டுன்னா, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் என்றே இருந்தவர் நம்மாழ்வார் போன்ற ஞானிகள் தான் மகாத்மா என்று சொல்லும்படியாலும் கோதுகலமுடைய பாவா என்று சொல்லும்படியாலும் இருக்கக்கூடியவர்கள். கோதுகலமுடைய பாவாய் அம்மான் ஆழிப்பிரான். இவ்வளவு சொல்றோமே, இவ்வளவு சொல்றோம். எம்பெருமான் இந்த ஞானி என்று சொல்லக்கூடியவன் திறத்திலே, இந்த பக்தன் திறத்திலே ஆறாத காதல் பொருந்தியவனாய் இருக்கிறான். அவனுடைய தன்மை எப்படி இருக்கு, இவனுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யானார் எம் மாபாவியர்க்கும் என்று சொல்லும்படியாய் இருக்கக்கூடியவனாய் இருக்கான். அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யானார் எம்மா பாவியர்க்கும் விதிவாய்க்கின்னு வாய்க்கும் கண்டீர் கைமா துன்பொழித்தாய் என்று கைத்தலை பூசலிட்டே மெய்மாலாய் ஒழிந்தேன் எம்பிரானும் என் மேலானே என்று தெரிவிக்கிறான் நம்மாழ்வார். அம்மான் ஆழிப்பிரான்னா எப்பேற்பட்டவனாய் இருக்கிறான், அவன் எப்பேற்பட்டவன். ஆழிப்பிரான்னா கையில சங்க சக்கரங்களை புரிஞ்சவனாய் இருக்கான். ஆழின்னு சொன்னா சக்கரம் தான், ஆனால் உபலட்சணமாக அந்த இடத்துல சங்கத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அம்மான் ஆழிப்பிரான் கையில சங்க சக்கரங்களை ஏந்தியவனாய் இருக்கக்கூடியவன் எப்பேற்பட்டவன் அவன். அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யானார். என்னை பார்க்கக்கூடிய காலத்தில் நான் எவ்வளவு சிறியவனா இருக்கிறேன், அடியேன் சிறிய ஞானத்தன் நீசனேன் நிறை ஒண்ணுமில்லை என்று தெரிவிக்கிறார் இல்லையா.
அப்படி நீசனே நிறை ஒண்ணுமில்லானா இருக்கக்கூடியவன் என்ன நினைக்கிறான்? அம்மான் ஆழிப்பிரான் அவன் விடைத்தான் யானார் எம்மா பாவியர்க்கும் விதிவாய்க்குன்னு வாய்க்கும் கண்டீர். எப்பேற்பட்ட பாவிகளுக்கும் அந்த எம்பெருமானுடைய அருள் கிடைக்கும் என்று தெரிவிக்கிறார். எப்படி? நான் கைமா துன்பொழித்தா என்ன கைத்தலை பூசலிட்டே. ஆழ்வார் நினைச்சாராம், பா கஜேந்திரனோட துன்பத்தை இவன் எப்படி ஒழித்தான்? கைமாக துன்பொழித்தாய் என்ன கைத்தலை பூசலிட்டே. ஏதோ மனசுல ஏதோ தோணித்து. அப்படிலாம் நிஜமாகவே ஆத்மார்த்தமா நினைச்சு, பா எப்படி கஜேந்திரனோட துன்பத்தை நீக்கினான்னு நினைக்கல. ஏதோ ஒரு கதைகள் படிக்கும் போல வந்து நினைக்கிற போக சமயத்தில் ஏதோ ஒரு சில கதைகள் ஞாபகம். அது போல கஜேந்திரனுடைய கதை எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த கைமா துன்பொழித்தாய் என்ன கைத்தலை பூசலிட்டப்பா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு போற சமயத்துல இப்படி கை குத்தணும். வெறுமை பூசின காலத்துல என்ன பண்ணாங்க? மெய்மாலாய் ஒழிந்தேன், மெய்மாலாய் அவனுடைய அந்த அருளுக்கு பாத்திரமானேன் என்று காட்டுகிறான். மெய்மாலாய் ஒழிந்தேன் எம்பிரானும் என் மேலானே. அப்படிப்பட்ட அருள், அந்த அருள்னு சொல்லக்கூடியதுக்கு யாரும் தப்பப்படாது. எம் மாபாவியர்க்கும் விதிவாய்க்கும். இப்படிப்பட்ட அருள் எப்படி கிடைக்கும்னா, பாபிகளாயிருப்பவர்களுக்கு கூட அதிலிருந்து தப்பிக்க முடியாத அருள்லேருந்து அவன் அருள் செய்யணும் என்று நினைத்தானே. ஆனால் அதற்கு எதுவும் உபாயம் ஒன்று, அதற்கு எதுவும் தடை செய்வதற்கும் எதுவும் இல்லை இந்த உலகத்திலே என்று காட்டுகிறார்கள். அம்மான் அழிப்பிரான் போது கலமுடைய பாவாய். எப்படிப்பட்ட அருள் புரிந்தவனாயிருக்கிறான்! எவ்வளவு பேருக்கு எம்பெருமான் அருள் புரிந்திருக்கிறான். நிஷாதானாம் நேதா கபி குலபதிஹி காபி சபரிஹி சபரி உச்சேல குஜ்யாச்சா பிரஜ யுவதயோ மால்ய கிருதீதி அமீகாம் நின்மத்தம் ரிஷகரி பதே வன்னதம் அபிஹி பிரபூதை ஸ்ரோதோபி பிரசப மனுகமவே சமயசி. நிஷாதானாம் நேதா. தயாசதகம்னு வேதாந்த தேசிகன் ஒரு 100 ஸ்லோகங்கள் கொண்டது திருவேங்கடமுடையானுடைய தயை குணத்தை பத்தி. திருவேங்கடமுடையான பத்தி இல்லை, திருவேங்கடமுடையானுக்கு இருக்கக்கூடிய தயை குணத்தை பத்தி பாடுகிறார். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அதுல அந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, திருவேங்கடமுடையான் தனியான ஒரு व्यक्ति, அவருடைய தயை குணன்றது இன்னொரு व्यक्ति போல உருவகப்படுத்துகிறார். அவருடைய தயை குணம் அவரோட சேர்ந்தது இல்லை. இப்போ நான் ஒரு குணி இல்லாத ஒரு குணம் இருக்காது. குணின்னு சொல்லக்கூடியது இப்போ வந்து எனக்கு 4 குணம் இருக்கு. ஒரு காமம் இருக்கு, குரோதம் இருக்கு, கோபம் இருக்குன்னு ஏதோ ஒரு 4 குணம் வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல இதோ இவர் வராரு, இவர் கோபக்காரர் வரார் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல என்ன இருக்கும்? அந்த குணியோட சேர்ந்த குணமாகத்தான் இருக்கும். கோபக்காரன் அப்படின்னு ஒருத்தனை சொன்னேமே, ஆனால் அந்த குணமானோட இருக்கக்கூடிய அந்த குணம் பொருந்தியவனாய் இருக்கக்கூடியவனை சேர்ந்துதான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வேதாந்த தேசிகனார் என்ன பண்றாருன்னா, இந்த தயாசதகத்துல எம்பெருமானை ஒரு தனியாக உருவப்படுத்துகிறார். அவனுடைய தயாகுணம், அந்த கருணை குணத்தை தனியாக உருவகப்படுத்துகிறார். அப்ப சொல்றார், எத்தனை பேருக்கு இந்த எம்பெருமான் அருள் புரிந்திருக்கிறான் என்று காட்டக்கூடிய காலத்தில் நிஷாதானாம் நேதா. நிஷாதானாம் நேதா, நிஷாதம்னா வேடன், வேடன் தலைவன். சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, ஏ தயாதேவி, இந்த உலகம் வந்து அது எப்படி இருக்குன்னா, ஒரு தாரதமியம் ஏற்றத்தாழ்வு புரிந்துதா இருக்கு. ஒரு இடத்துல மேடா இருக்கு, ஒரு இடத்துல பள்ளமா இருக்கு. அப்படி என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ ஒரு வெள்ளம் வந்ததுன்னா என்ன பண்றதுன்னா, அது எல்லாத்தையும் ஒன்னாக்கிடுறது. ஒரே நிமிஷம். வெள்ளம் வந்ததுன்னா என்ன ஆகுது? மேடும் பள்ளம் எல்லாம் சரிசமமாய் போடுறது. அது போல உன்னுடைய கருணை வெள்ளத்தாலே நீ என்ன பண்ணனா, மலை மீது நீ கோயில் கொண்டவனாய் இருக்கிறாய். அப்படிப்பட்ட திருவேங்கடமுடையானை கீழே அழைத்து வந்து இந்த மேட்டையை பள்ளையதும் சரி பண்ணிட்டு அவனை தயை கொண்டுன்னு காட்டுகிறார்கள். அப்படி என்ன அவனை பண்றான்னா, அந்த தயைன்னு சொல்லக்கூடிய எத்தனை பேருக்கு அழுவன்? நிஷாதானாம் நேதா. நிஷாதான வேடர்களுக்கு தலைவனாய் இருக்கக்கூடியவன் அவன் யாருன்னா குகன். அப்படிப்பட்ட குகனுக்கு எவ்வளவு பெரிய அருள் புரிந்திருக்கான். அன்னைக்கே பார்த்தோம், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி, ஏழை என்னாது இறங்கி, ஏதலன் என்னாது இறங்கி, கீழ்மகன் என்னாது இறங்கி என்று சொல்லும்படியாக குகனுக்கு பரிபூர்ணமான கிருபா கடாட்சத்தை கொடுத்தவன். சீரணிந்த தோழமை கொண்டதும் ஒரு அடையாளம் என்றெல்லாம் தெரிவிக்கிறான். கம்பர் பெருமான் சொல்றார், குகனோடும் ஐவரானான் பின்பு குன்று சூழ்வான் மகனோடும் அருவனானோம் அகனமர் காதலையா நின்னோடும் எழுவரானோம் என்று ஒரு செய்யுளை அமைக்கிறான் கம்பராமாயணத்தில். குகனோடும் ஐவரானோம்,
அப்போ அதுக்கு சொல்லக்கூடிய அர்த்தம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஆச்சரியமான அர்த்தத்தை தெரிவிக்கிறார்கள். எல்லாரும் இந்த உலகத்துல நினைச்சிட்டு இருக்கா ஏதோ தசரதன் காட்டுக்கு போ, கைகையினுடைய பிரேரணையாலே தசரதன் காட்டுக்கு போ அப்படின்னு சொன்னார்கள். அதுக்காக நான் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அந்த பித்ரு வாக்கியத்தை பரிபாலனம் பண்ணுவதற்காக நான் காட்டுக்கு வந்துருவேன்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்படிலாம் இல்லை. என்னோட இது என்ன தெரியுமா, இதுல இந்த விஷயம், இந்த இடத்துக்கு நான் வந்ததே தசரதன் என்ன சொன்னான்னா, எனக்கு 4 புத்திரர்கள் இருக்கிறார்கள் இந்த நாட்டிலே, ஆனால் இதோட எனக்கு போதாது, இன்னும் ஒரு 4-5 புத்திரர்களை நீ காட்டில போய் பெற்றுக்கொண்டு வான்னு ராமன் அனுப்பிச்சான். அதனால என்ன பண்ணான், குகனை பார்த்தானும், குகனை தன்னுடைய தம்பியாக்கி கொண்டான். அதனாலே தசரதனுக்கு 5வது மைந்தன் கிடைத்தான். குன்று சூழ்வான் மகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரீவனை பார்த்தான், அவனிடத்திலே நட்பு கொண்டான், அவனை தம்பியாக ஏற்றுக்கொண்டான். 6வது புத்திரன் கிடைத்தான். கடற்கரை தீட்டிலே பார்க்கக்கூடிய காலத்திலே விபீஷணனை பார்த்தான், அவனை தம்பியாக ஏற்றுக்கொண்டான். 7 பேர் ஆனார் என்று தெரிவிக்கிறார்கள். அப்போ எப்பேற்பட்ட இது பார்த்தோம்னா, குகன்னு சொல்லக்கூடியவன் வேடர் தலைவனாய் இருக்கக்கூடியவன், அவனிடத்திலே அன்பு செலுத்தினான். புறக்கரசனாய் ஒரு வானரங்களுக்கெல்லாம் தலைவனாய் இருக்கக்கூடியவன் சுக்ரீவன், அவன் திறத்திலே அன்பு காட்டினான். அரக்கனுக்கு தம்பியாய் அசுரனாய் வந்தவன் அந்த விபீஷணன், அவன் திறத்திலே அன்பு காட்டினான், அவரை தம்பி என்று சொல்லும்படியாய் அப்படிப்பட்ட ஒரு ஸ்னிக்தத்தை ஒரு ஸ்நேகத்தை ஏற்படுத்தி கொண்டான். அப்படின்னா அவன் அருளுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும், நிஷாதானாம் நேதா கபி குலபதி சுக்ரீவன். குச்சேல குச்சேலன்னு சொல்லக்கூடிய சுதாமா என்று சொல்லக்கூடியவன் நேத்திக்க கூட சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அவனுக்கு அந்த சாந்தீபனுடைய ஆசிரமத்திலே இந்த அவந்திகான்ற ஒரு பட்டணத்திலே வாசிக்கக்கூடிய காலத்திலே, குருகுல வாசம் செய்த காலத்திலே சுதாமா என்றும் குச்சேலன் என்றும் அழைக்கப்படக்கூடியவன் கண்ணனுக்கு நண்பனாய் இருந்தான். அப்படிப்பட்ட நண்பன் வரக்கூடிய காலத்திலே, அவர் கண்ணனை தேடி வரக்கூடிய காலத்திலே பரம தரித்திரனாய் வந்தார். ஒண்ணுமே கிடையாது, பாவம், மனமே கிடையாது, சோத்துக்கே வழி இல்லை. அப்படிப்பட்ட கஷ்டத்தோடு அவன் மனைவியே சொல்லுகிறாள், போய் கண்ணனிடத்துல கேட்டு ஏதாவது கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வாருங்கோ அப்படின்னு அதுக்காகத்தான் எப்படி கேட்கறதுன்னு தெரியாத வரான். இவன் நண்பனாச்சே, எப்படி போய் கேட்கறது? இந்த ஓங்கி உலகத்துல கூட பார்த்தோம் இல்லையா, அவன் ஏன் குறிக்கினான், அது இந்த உபேந்திரனானவன் ஏன் குறிக்கினான் அப்படின்னு கேட்டான். 2 போய் கேட்கணுமே, யாச்சகம் பண்ணணுமே நினைச்ச காலத்திலே உடம்பு குறிக்கித்து அப்படியே வெக்கத்தினாலே குறுகி போயிடுதுன்னு பார்த்தோம். அதை போல குச்சேலன்னு சொல்லக்கூடிய நம் நண்பனாய் குருகுலத்தை நம்மோடு வாசம் செய்தவன், உயிர் நண்பன், அவனிடத்துல போய் ஒரு பணத்தை போய் கேட்டானா அவன் என்ன நினைச்சுக்கானோ என்று பலவாறாக சிந்தித்து கொண்டு தயங்கி கொண்டே வருகிறான். அப்படி வந்தவனுக்கு என்ன பண்றான், பலவிதமான மரியாதைகள் செய்யறான். அதிதிகளுக்கு செய்க அதிதி தேவோ பவா என்று சொல்லும்படியாய் உபனிஷத்து எப்படி சொல்லுதோ அதுக்கு மேலான ஒரு இதை பண்ணுகிறான். அவருடைய திருவடிகளை பிடிச்சு பாத பிரக்ஷாலனம் பண்றான். ஐயோ கண்ணா, இதெல்லாம் நீ பண்ணாத, நீ பண்ணலாமா இதை என்று கேட்கிறார் குசேலர். ருக்மிணியை கூட்டு ருக்மிணி அவன் காலை பிடிச்சு கொண்டாரான். அவன் காலை கட்டு முதல்ல அவன் இதெல்லாம் பண்ண விட மாட்டான். இவன் அவன் மனைவி பிடித்து கொண்டாள். அந்த அதிதி தேவ பூஜை பண்ணணும்ட்டு அவன் திருவடியை பரிசுத்தமான ஜலத்தாலே அவன் கழுவினான் கண்ணன் பெருமான். அது மட்டும் இல்ல, அவன் கேட்காத சமயத்திலே அவனுக்கு தேவையாக இருந்த தனத்தை அளித்தான். குசேலருக்கு பண்ணான் அருள் என்று காட்டுகிறார்கள். குப்ஜான்னு சொல்லக்கூடியவள் யார் அப்படின்னா கூனி. இந்த ராமனை காட்டு கணிச்சு கூனி இல்லை, இவள் நல்ல கூனி. இவள் அஷ்டவக்கரைன்னு பேர் அவளுக்கு. அஷ்டவக்கரைன்னா அவர் உடம்பு 8 விதமான கோணல்களை உடையதா இருக்குமா. இவ்வளவு பார்க்கறதுக்கே ரொம்ப இதுவா இருப்பாளாம். அவளை யார் பார்த்தாலும் என்ன பண்ணாலும் மதுரா நகரத்துல யாரை பார்த்தாலும் கொஞ்சம் குரூபியா இருந்தா அது என்ன சொன்னா, எல்லாருடைய வெறுப்புக்கும் ஆளாகக்கூடியவளா இருந்தாள். ஐயோ இப்படி இருக்காளே அப்படின்னு பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு வரக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. ஆனால் கண்ணன் பெருமான் அவ கையில சந்தனத்தை எடுத்துக்கொண்டு போறான். இந்த வில்விழவுன்னு சொல்லக்கூடிய வியாஜத்தாலே கண்ணன் பெருமான் முதல்ல திருவாய்ப்பாடியை விட்டு ஒரு நகரத்துக்கு போறான். போகக்கூடிய காலத்துல நம்மளாம் கூட இருக்கோமே, நம்ம முதல்ல இங்க மெட்ராஸ் போன காலத்துல நீங்க நினைச்சு பாருங்க, பல பேர் போயிருக்கலாம் அந்த மாதிரி. அப்படியே இங்க பஜவாஸ் ஸ்கூல்ல தான் படித்தேன் 86 வரைக்கும். 87ல அங்கே காலேஜ் போன சமயத்துல மெட்ராஸே ஒரு பெரிய உலகமா இருந்தது. படிக்காட்ட மிட்டாய் கடையை பார்த்தான்னு சொல்றாங்க, அந்த மாதிரி மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி தான் இருந்தது. அதான் கண்ணன பெருமான் மதுரைக்கு போறானா, அது வரைக்கும் திருவாய்ப்பாடியில ஏதோ மாடு கண்ணு ஆச்சு அப்படின்னு யமுனா நதி அப்படின்னு ஓடிக்கொண்டிருந்தவன் நகரத்துக்குள்ள போன உடனே அப்படியே எல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படியே பார்த்து கொண்டே போகிறான் நகரத்தை. அந்த சமயத்துல இந்த கூனின்னு சொல்லக்கூடியவள் கையில சந்தனங்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறாள். அவளை பார்த்து எனக்கு கொஞ்சம் சந்தனம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்கிறான் கண்ணன் பெருமான். கேட்ட காலத்துல அவர் நினைச்சுட்டா, ஏதோ நம்மள எல்லாரும் பரிகாசம் பண்றான், இந்த உடம்பெல்லாம் கொஞ்சம் விகாரமா இருக்கிறதுனால பரிகாசம் பண்றான்னு நினைக்கிறாளாம். ஆனால் ஆத்மார்த்தமா கண்ணன் 2 வார்த்தை பேசின காலத்துல அவள் புரிந்து கொண்டாள், இவன் அப்படிப்பட்டவன் இல்லை.
உடனே அவளுக்கு என்னன்றதா கண்ணன் திறத்தில் இந்த கோதுகுலமுடைய பாவாயின்னு சொல்லும்படியா என்ன ஆச்சுன்னா அவளுக்கு ஒரு அன்பு ஏற்படுது கண்ணன் திறத்திலே. அப்படிப்பட்ட காலத்திலே சந்தனம் கொடுக்க மாட்டேன்னா ஒரு சந்தனத்தை எடுத்து கொடுக்குறானோ, இது நமக்கு ஆகாதுன்றானோ. ஏன் அப்படின்னு கேட்கிறானா, இதெல்லாம் அரசர்கள் பூசிக்கொள்ளக்கூடிய சந்தனம், இப்படிப்பட்ட வாசனை வேண்டாம், மத்திய தரமா இருக்கிறது கொடுன்றான் கண்ணனை பெறுவான். மத்திய தரமா எடுத்து என்ன பண்றானோ, நாரிய சாந்தம் நமக்கிரை நல்கென்ன, நல்ல வாசனையா இருக்கக்கூடிய சாந்தனை நமக்கு கொடுக்க கூடாதா அப்படின்னு கண்ணன் கேட்டான். நமக்கிரை நல்கென்ன, கண்ணனுடைய அன்பை பார்த்தால் இவளுக்கும் ஆறாத காதல் அவன் திறத்திலே ஏற்பட்டது, அந்த பக்தி ஏற்பட்டது. தேரி அவளும் திருவுடம்பில் பூச, அவன் கேட்டான் சந்தனத்தை கொடுந்தான் கேட்டான். அந்த அவளுடைய அன்பானது என்ன பண்ணாலும் உடனே எடுத்து தேரி அவளும் திரு உடம்பில் பூச, கண்ணனை பெருமான திரு உடம்புல பூசவே ஆரம்பிச்சிட்டானுங்க. தேரி அவளும் திரு உடம்பில் பூச பார்த்தான் கண்ணன். ஊரிய கூடினை உள்ளே ஒடுங்க, உலகத்துல இந்த உலகத்துல இருக்கவர்கள்லாம், இந்த மதுரா நகரத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் இவளை இந்த மாதிரி பரிகாசம் பண்றதுக்கும் இவரிடத்துல ஒரு ஜுகுப்சை வெறுப்பை கூட காட்டுகிறார்களே, அதுக்கு காரணமா இருக்கக்கூடியது இவளுடைய இந்த உடம்பு தானே. இந்த சரி ஊரிய கூனினை உள்ளே ஒடுங்க, இந்த இடத்துல அப்படி பிடிச்சாராம், அப்படி தூக்கினாராம். அவ்வளவுதான், கூணெல்லாம் டக்க 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 டக்கான்னு எல்லாம் இந்த வர்மக்கலையில பண்ற மாதிரி எல்லாம் முடிஞ்சு அப்படியே ரொம்ப அதிரூப சுந்தரியாக ஆகிவிட்டாள். ஊரிய கூனினை உள்ளே ஒடுங்க அன்றேற உருவினாய், அச்சோ அச்சோ எம்பெருமான் வாராய், அச்சோ அச்சோ. அப்படி கூனிக்கு அருள் புரிந்தான் அந்த கண்ணன் எம்பெருமான். அதுக்கு மட்டும் இல்ல, பிரஜ யுவதையோ, பிரஜபூமியில இருக்கக்கூடிய யுவதிகள் அவர்களுக்கெல்லாம் எப்படி அருள் புரிந்திருக்கான். இந்த ஆட்சிகளுக்கெல்லாம் ஆயனாகி ஆயர் மங்கை ஆய தேயத்தோள் விரும்பினாய், அயனின்னையாவர் வல்லர் அம்பரத்தொடிம்பராய் மாய மாய மாயை கொள் அதன்னினி வகுத்தலும் மாய மாய மாக்கினாய் உன் மாயமுத்து மாயமே, மாயமுத்து மாயமே. எவ்வளவு மாயம்! அவர்களோட அவன் ஆடி இருக்கக்கூடிய ஒரு கூத்துக்கு அளவு உண்டான். எவ்வளவு கூத்து ஆடி இருக்காங்க. ஒரு குடக்கூத்துன்னு சொல்லக்கூடியதுல எம்பெருமான் எப்படி இருக்கான்னா, அந்த ஆயிரமங்களுக்கு ஆளாய் இருக்கிறான், வைத்த ஆளாய் இருக்கிறான். பற்று மஞ்சள் பூசி பாவை மாரோடு பாடியில் சுற்றில் சிதைத்தெங்கும் தீமை செய்து திரியாமே. இந்த ஆயிரமங்கைகள்லாம் குளிக்கக்கூடிய சமயத்துல மஞ்சள் பூசி குளிக்கணுமா. மஞ்சள் பூசி குளிக்கணும் அப்படின்னா நல்ல மஞ்சளா இருக்கணுமே, அது பத்தணுமே நம்ம உடம்புல, அதை டெஸ்ட் பண்ணி தான் வாங்கணும். இப்போ நம்ம கூட போகிறோம், இப்போ கடையிலாம் போனால் இந்த பெர்ஃப்யூம்ஸ்லாம் வாங்கினா, இந்த சென்ட்லாம் வாங்கினா என்ன பண்ணுறான், அடித்து காட்டுறான், பாருங்க சார் அப்படின்றான். அதுபோல் என்ன பண்ணுறான், இந்த மஞ்சள் வாங்கக்கூடிய காலத்திலே இந்த மஞ்சள் நன்றாக பத்துமா அப்படின்னு பார்க்கணுமோ, அதை உரைச்சி பார்க்கணுமே. உரைச்சி பார்க்கறதுக்கு என்ன வழி, கல் வேணுமே. அப்படின்னா அந்த கல் யாருன்னா கண்ணன் தான். நன்னா நிகு நிகுன்னு யாரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் காருமேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான். நன்னா நிகு 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 நிகுன்னு கனகரேந்து இருக்கான் கண்ணன் பெருமான். அவன் மேனியில அந்த சந்தனத்தின் மஞ்சளை இழைச்சி பார்த்தா பளபளன்னு இருக்குமா. 10 மஞ்சள் பூசி பாவை மாரோடு பாடியில், அண்ணா நான் மஞ்சள் வாங்கணும் வரியா, வரனே அப்படின்னு வேணாம். உடனே போவானா, போய் அந்த இடத்துல அவன் மூஞ்சி இந்த மாதிரி ஒரு 10 பெண்கள் அழைத்து போனார்களா, கண்ணன் எப்படி இருப்பானா, அப்படியே அவர்கள் மஞ்சள் குளிச்சு அந்த மஞ்சள் அவளுக்கு பத்திதோ இல்லையோ, கண்ணன பெருமான் குளிக்காதே. என்ன கார்த்திகை தீபத்துக்கு ஒரு நாள் தான் குளிப்பானா, ஆனால் மஞ்சள் பூசி பூசி அவன் திருமேனி மொத்தம் மஞ்சளா இருக்கணும். 10 மஞ்சள் பூசி பாவை மாரோடு பாடியில் சித்தில் சிதைத்தெங்கும் தீமை செய்து தெரியாமே. எப்படிப்பட்ட அனுபவம் அந்த இவர்கள் காட்டுகிறான். இவர் கண்ணன் நம்புமான் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்ட பராசர பட்டர் சொல்றார், இவர் பெரிய பண்டிதர். அவர் எதுக்கு என்ன, இந்த நாட்டிய கலையில பெரிய பண்டிதர் இவர் நாராம். யார, கண்ணனை பார்த்து சொல்றாராம். எப்படி நாட்டியம் ஆடுவார், எங்க நாட்டியம் ஆடுவார் அப்படின்னு கேட்டாலும், இன்னைக்கு பார்த்தோமே, இந்த மத்த நாள் ஓசைப்படுத்த தயிரவம் கேட்டிலையோ. கண்ணா வெண்ணெய் வேணும்னு வேணாம், வெண்ணெய் ஓடணும்னா நீ டான்ஸ் ஆடணும்னு வேணும். டான்ஸ் ஆடினா யார் பாட்டு பாடுவா, யார் தாளம் தட்டுவா அப்படின்னு கேட்டோன்னா, சார் நாங்கள் இருக்கோம் பாரு, நாங்கள்லாம் இது பண்ணுறோம் பாரு, உனக்கு எல்லாம் பக்கவாத்தியங்கள்லாம் நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இவர்கள் தயிரை கடைகிறார்கள். கடையக்கூடிய காலத்திலே அந்த தயிர் கடைகிற ஓசை காசும் பிறக்கும் கலகலப்ப பொலிபெயர்ந்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவம் கேட்டிலையோ என்று சொல்லும்படியாய் அப்படிப்பட்ட இதுக்கு என்ன பண்றானா, ஒரு நித்திய பண்டிதனை போலே அவ்விடத்திலே அவர்களுடைய ஒரு வெண்ணைக்காக ஒரு நாட்டியம் ஆடினான் என்று தெரிவிக்கிறார் பராசரப்பட்டர். அந்த மாதிரி அந்த ஆட்சிகளுக்கு அவன் கொடுத்த அனுபவம், அப்பாப்பா பேர்பட்ட அருள் புரிந்திருக்கிறான் என்று தெரிவிக்கிறார்கள்.
அதுக்கு மேல மால்ய கிருதி, மாலாக்காரர் ஒருத்தர் இருந்தாராம். மாலாக்காரர்ன்றது சொல்படியே இந்த மாலை கைங்கரியம் பண்ணக்கூடியவர். அவரிடத்துல போறான், அவருடைய வீடு தேடி நேர போறான். வீடு தேடி நேர போயிடுறான் கண்ணனும் பலராமனும். பார்த்த உடனே அவனுக்கு தூக்கி வாரி கொடுத்து வந்திருக்கும் கண்ணன் பலராமனா, கண்ணன் பலராமனா வந்திருக்கான் நம்ம வீட்டு தேடியா அப்படின்னு வந்து ரொம்ப ஆச்சரியமாய் போயிடுது. அவனுக்கு வீட்டுல உட்கார வைக்கிறதுக்கு இடம் இல்லை, உட்கார வைக்கிறதுக்கு இடம் இல்லை. வாஸ்தவமா அவ்வளவு வறுமையில இருக்கக்கூடியவன் கம்சன் வந்தார். அரண்மனைக்கு மாலையை கொடுக்கக்கூடியவன் கண்ணனை பெருமான். தன்னுடைய எப்பேற்பட்டவன் அம்மா நாழிக்கிறான்னு சொல்லப்பட எப்பேற்பட்டவன் நம்முடைய திருமாலைக்கு நம்முடைய இல்லத்துக்கு வந்திருக்கிறான இவன் என்று நினைத்து அது அந்த இதுலயே அப்படியே மயங்கி போனான். கண்ணன் பெருமான் சொல்றான், எனக்கு ஒரு மாலை கொடுக்க மாட்டியா, எனக்கு ஒரு மாலை கொடுக்க மாட்டியான்னு. மாலை என்ன மாலையா கொடுக்கணும் உனக்கு, என் உயிரையே கொடுப்பேன் நீ கேட்டா என்று அவர்களுக்கு மாலையை பிரசாதித்தான். அந்த மாலாக்காரருக்கு வேண்டிய அருள்களை செய்தான் என்றெல்லாம் காட்டுகிறார்கள். அப்படி பற்பல பேருக்கு அருள் புரிந்தவன். இன்னொரு நாள் பார்ப்போம், 18 நாடன் பெருங்கூட்டம்னு ஆச்சாரிய தேகாரர் நாயனார் ஒரு பெரிய கூட்டத்தை சொல்றாரு. இதே மாதிரி அதையும் ஒரு சந்தர்ப்பங்கள்ல அனுபவிப்போம். போது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு. அப்போ போதுகலமுடைய பாவாய் அப்படின்னு சொன்னா ரெண்டு விதமான பரஸ்பரம் ரெண்டு பேரும் பிரீதி வைத்தவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் அதிலே எம்பெருமான் இந்த வியக்திகளிடத்திலே இந்த ஜீவனிடத்திலே வைக்கக்கூடிய அன்பானது அதை காட்டிலும் பெரிதாய் இருக்கிறது. போதுகளுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு என்று இவளை எழுப்புகிறார். போதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் என்று சொல்லி அதுக்கு மேல கண்ணனுடைய விருத்தாந்தங்கள்லாம் தெரிவிக்கிறார். பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை. மாவாய் பிளந்தானை எதுக்கே பார்த்தோம் நினைக்கிறேன். இந்த கேசின்னு சொல்லக்கூடிய அரக்கன் மாவாய் பிளந்தானை. இந்த கேசின்னு சொல்லக்கூடிய அசுரன் பெரிய ஒரு குதிரை வடிவெடுத்து வந்தான். அப்படிப்பட்டவனை ஒரே அடியில முடிச்சுட்டான் கண்ணனை பெருமான். மாவாய் பிளந்தானை. அதாவது அந்த குதிரை வந்து அது நம்முடைய நினைவுக்கு அப்பாற்பட்ட இதுவா இருக்குது. அதனுடைய இதை பார்த்த ஆக்காரத்தை பார்த்தால் எங்கேயோ கீழே பூமியில கால் வச்சிருந்தா அதனுடைய தலைமானது ஆகாசம் வரைக்கும் இருக்கு. அவ்வளவு பெரிய குதிரை வந்து ஆக்காரத்தில் இருக்கான். அந்த குதிரையை சொல்லக்கூடியது கேசின்னு சொல்லக்கூடிய அரக்கன். ஓடி வந்த வேகத்தை பார்த்தால் அவ்விடத்துல இருக்கவர்களாம் நினைச்சாலும் கண்ணன் இன்னைக்கு முடிஞ்சு போயிட்டார் என்றே நினைத்தார்களாம். ஒண்ணுமே பண்ணல. அவன் எடுத்து அப்படியே ஒரு கையை எடுத்து அவன் வாயில ஒரே குத்தினான் அந்த குதிரையினுடைய வாயில. அதெல்லாம் பல்கள் எல்லாம் நொறுங்கி அப்படியே கீழே விழுந்தவன் எழுந்துக்கவே இல்லை. மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய. மல்லரை மாட்டியான்னா மல்யுத்தம் செய்தான் கண்ணன். 2 சமயத்துல மல்யுத்தம் செய்தான் தன்னுடைய சரித்திரத்திலே, கண்ணனுடைய வைபவத்திலே. ஒண்ணு எப்போ அப்படின்னா இந்த கம்சனுடைய வில்விளக்கு சென்ற காலத்துல அங்க முஷ்டிகன் சானூரன் அப்படின்றவர்களோட ஒரு மல்யுத்தம் செய்கிறான். அண்ணன் மதுராய் நகரத்துக்கு வந்ததுக்கு காரணமே என்னன்னா இந்த வில் விழவு அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அதுவே அந்த வில் விழவுன்னு சொல்லக்கூடியது கூட அது கம்சனுக்கு நேர்ந்த வில் இழவுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்பதான் கம்சனை முடிக்கிறான் கண்ணன் பெருமான். அங்கிருந்து வந்தான். வரக்கூடிய காலத்துல அக்ரூரன்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பக்தனை அனுப்புகிறான். போய் கண்ணனையும் பலராமனையும் அழைத்து வா திருவாய்ப்பாடியிலேருந்து. வில் விழவு ஒன்று ஏற்பாடு பண்ணி இந்த தனுர்யாக்கியத்துக்கு வரணும் அப்படின்னு அழைக்க வேண்டும். அவர்கள் வர வேண்டும். இங்க வந்தா அவர்களை முடிப்பதற்காக ஒரு பெரிய ஒரு மதம் கொண்ட யானை, குவலையாபீடம் என்று சொல்லக்கூடிய ஒரு யானையை நிறுத்தி வைக்கிறான். அப்படி அந்த யானை இடத்துல தப்பிச்சு வந்தா முஷ்டிகன் சானூரன் என்ற 2 மல்லர்களை மல்யுத்தம் பண்ணக்கூடியவர்கள், ஆயுதம் இல்லாத மல்யுத்தம் பண்ணக்கூடியவர்கள், பெரிய மலை போல இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களை நிறுத்தி வைத்திருக்கான் கண்ணன் பெருமான். என்ன பச்சை குழந்தை, 12 வயசு கூட ஆள. அவனோட சண்டை போடுறதுக்கு பெரிய மல்லர்களை நிறுத்தி வைத்திருக்கிறான் கம்சன் சொல்லக்கூடியவன். வந்தார்கள். இவரெல்லாம் பார்த்து வந்தார்கள். சொன்ன மாதிரி மூனியை பார்த்தார்கள், மாலாக்காரரை பார்த்தார்கள். எல்லாரையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வருகிறார்கள். நிஜமாக நமக்கு மாமா ஏதோ பெரிய பரிசமா கொடுக்க போறான்னு நினைச்சுட்டு எல்லாருக்கும் தெரியும். உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனே இருந்தோம். நமக்கு வேணா நடக்கிறது தெரியாதவர்கள். கண்ணன் சிரிக்கிறான் அப்படின்னா உள்ளுக்குள்ள எல்லா விஷயமும் அறிந்தவனாரு. ஐயோ என்ன போய் முடிக்கணும்னு பாக்குறீங்க. எல்லாரும் கதையும் முடிக்கக்கூடியவன் நான். கண்ணனுடைய சரித்திரத்திலே பார்த்தோம்னா 1 வே என்ட்ரி. வந்த அசுரர்கள் யாரும் திரும்பி போனதே கிடையாது.
ராமனாவது பார்த்தா வந்து சூர்பனகை விட்டான், அதனால எல்லா அவத்தியங்களும் விளைந்தது. கண்ணன் இடத்துல அப்படிலாம் கிடையாது. வந்தான்னா அவருக்கு வந்து எல்லாம் உணவு எல்லாத்தையும் மலர் வளையத்தை ரெடி பண்ணிட்டு தான் போவார். அப்படிப்பட்டவராக இருக்கக்கூடிய சிரித்து கொண்டே வருகிறார். அந்த காலத்திலே குவளையாபிடம் என்ற பெரிய யானை இருக்கிறது. அதை பார்க்கிறான், எப்படி அதை முடிக்கிறது அப்படின்னு பார்க்கிறான். அந்த குவளையாபிடம் என்று சொல்லக்கூடிய யானையை முடித்தான் என்று தெரிவிக்கிறார்கள். விற்பெரு விழமும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ செற்றவன் தன்னை புறமறி செய்த சிவனொரு துயர்களை தேவை பத்தலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்னானை சித்தவை பணியால் முடிதுறந்த துறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தான் தெரிவிக்கிறார். விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ சொன்னதெல்லாம் பார்த்தா தலைகீழ இருக்கும். விற்பெரு விழவும் சொன்னான், கஞ்சனை முடித்தான், மல்லரை முடித்தான். கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ அப்படின்னு வந்து திருமங்கையாழ்வார் என்ன சொன்னாரா, எல்லாத்தையும் மாத்தி சொல்றார். ஆனால் அவர் எப்படி முடிச்சுன்னு வர்றார் அப்படின்னு கேட்டா, வார்காடா அருவி யானை மாமலையின் மறுப்பினை குவடிரு திருட்டி ஊர்கள் தின்பாகன் உயிர் செகுத்தரங்கின் மல்லரை கொன்னு சூழ் பரன்மேல் போர்கடா அரசர் புறக்கிட மாட மீமிசை கஞ்சனை தகர்த்த சீர்கொள் சித்தாயன் திருச்செங்குன்னூரில் திருச்சித்தாரெங்கள் செல்சார்வே. வார்கடா வருவி யானை மாமலையின் முதல்ல கோலையாபிடம் யானையை முடிச்சான். ஆனை மாமலையின் மறுப்பினை குவடிரு திருட்டு ஊருகொள் தின்பாகன் உயிர் செகுத்து கோலையாபிடத்தை முடிச்ச பிறகு அந்த யானைக்கு பாகனாயிருந்தவனை முடிச்சான். ஊருகொள் தின்பாகன் உயிர் செகுத்து அரங்கின் மல்லரை கொன்னு சாணூரன் புஷ்டிகன் சொல்லக்கூடிய மல்லர்களை கொன்றான். சிவர்கொள் தின்பாகன் உயிர் செகுத்து அரங்கின் மல்லரை கொன்னு சீர்கொள் சித்தாயன் திரு. அதுக்கப்புறம் தான் கம்சனை முடிக்கிறான். ஆனால் திருவள்ளிக்கேணி பாசனத்தை எப்படி பாடுறான்னா, விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ மாத்தி அப்படியே சொல்லிட்டார். திருமங்கையாழ்வார என்ன இப்படி மாத்தி சொல்லிட்டாரு, நம்மாழ்வார் அப்படி சொல்லிருக்காரு. நம்மாழ்வார சொன்னதுலாம் நீ சொன்னக்கூடியவர் மாறன் பணித்த தமிழ் மறைக்கு ஆரங்கம் கூற அவதரித்தவர் மாத்தி சொல்லலாமான்னு. இல்ல இந்த வைபவத்தை நினைச்சேன், டக்க 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 டக்கான்னு எல்லாம் பண்ணிட்டான். கண்ணன் அப்படியே மனக்கண்ணில் எனக்கு ஓடித்து, இந்த கண்ணன் எப்படி வந்து இந்த கோலையாபிடத்தை முடிச்சிருப்பான், இந்த பாகனை முடிச்சிருப்பான், இந்த சாணூர மன்னர்களை முடிச்சிருப்பான், கம்சனை முடிச்சிருப்பான்னு தெரிஞ்ச உடனே நினைச்ச உடனே கடைசியா என்னோட எதுவும் இருந்ததுன்னா கஞ்சனும் மல்லும் முதல்ல கம்சனை முடிச்சது தான் எனக்கு ஞாபகம் வந்து கடைசியா இருந்தது. அதனால நான் என்ன பண்ண மாத்தி எழுதிட்டான். அப்போ மல்லரை மாட்டினான் எங்க அப்படின்னா, முதல் தடவை மல்லரை மாட்டியது, அவர்கள் மல்லர்களை கொன்றது முடித்தது எந்த இடத்துல அப்படின்னா அந்த கம்சன் இடத்துல இருக்கக்கூடிய சமயத்துல முடித்தான் என்று காட்டுகிறார்கள். அதுக்கு மேல ரெண்டாவது மல்லர்கள் எங்க அப்படின்னு கேட்டா, பாண்டவர்களுக்காக தூது சென்றான் கண்ணனை பெருமான். தூது செல்லக்கூடிய காலத்துல ஒரு பெரிய இந்த கௌரவர்களுடைய சேனைகள்ல ஒரு பெரிய ஒரு விசாரம் நடக்கிறது. கண்ணனை பெருமான் தூது வர புராணமே, கண்ணனை பெருமான் தூது வர புராணமே அப்படின்னு பெரிய அந்த இடத்துல இதுவா இருக்கு. சஞ்சயன்னு சொல்லக்கூடியவன் ரெண்டு தரப்புக்கும் கொஞ்சம் மத்தியஸ்தமா பேசக்கூடியவன். இந்த சஞ்சயன் இடத்துல துரியோதனன் கேட்டான், இந்த கண்ணன் இருக்கிறதுனால தான் இந்த பாண்டவர்களை ஒண்ணுமே நெருங்கவே முடியறதில்லை. ஒரு அரண் போல நின்று அவர்களை காத்து கொண்டிருக்கிறான். இந்த கண்ணன் என்ன ஒரு வஞ்சகம் பண்ணாலும் அவனுடைய சாமர்த்தியத்தினாலே தகர்த்து விடுகிறான். ஆனால் இந்த பாண்டவர்களை ஒன்றும் பண்ண முடியல. அவன் 100 பேர் இந்த பக்கம் இருக்கான், 5 பேர் இருக்கான், அவனை நம்மளால வெற்றி கொள்ள முடியலான்னு எவ்வளவு பெரிய அசிங்கம். அதுக்கு காரணம் என்ன? அது பண்ண முடியாததுக்கு அசாத்தியமா போனதுக்கு காரணம் என்ன? அந்த இடத்துல கண்ணன் இருக்கான். கண்ணனை எப்படியாவது ஏதாவது சம்திங் கொடுத்து, இப்போ இந்த காலத்துல சொல்ல மாதிரி சம்திங் கொடுத்து நம்ம பக்கம் இழுத்துடலாமா? சஞ்சயன் கிட்ட கேட்கறான், சம்திங் கொடுத்து நம்ம பக்கம் இழுத்துடலாமா அப்படின்னு கேட்டாராம். சஞ்சயன் தூக்கி பாரி போட்டுதான். அந்த சம்திங்க நேர பாண்டவர்களுக்கு கொடுத்தா அவன் வந்து சண்டையே வரைக்கும் வரமாட்டேல. கேட்டது 2 கிராமம் கூட 5 கிராமம் கூட 5 பேருக்கு 5 கிராமம் கொடுன்னு கேட்டானே. என்ன சொன்ன? ஊசி குத்துறது முனைக்கு கூட அந்த முனை இடம் கூட அவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன் கண்ணனுக்கு கொடுக்குறேன்னு சொல்றியே, நீ வந்து அவனுக்கு கொடுத்துருந்தா இந்த சண்டைக்கு அவசியமே இல்லை, அவன் தூதே வந்திருக்க மாட்டானே. தூது எதுக்காக வந்தான் கண்ணனை பெருமான்? இந்த சண்டை அந்த காலத்தை கொண்டு நிறுத்திடக்கூடாது. தன்னை தவிர வேற யாராவது தூதுக்கு போனான்னா இந்த சண்டையை நிறுத்திட போறானான்னு பயந்துதான் வந்தான் கண்ணனை பெருமான். ஏன்னா எல்லாரும் ஒரு சத்திய பிரமாணம் பண்ணி இருக்கிறார்கள். பீமன்னு சொல்லக்கூடியவன் அவன சொல்றான், நான் அர்ஜுனன் அந்த துரியோதனன் தொடையில் அடிச்சு அவனை கொள்வேன் அப்படின்றான். அந்த திரௌபதின்னு சொல்லக்கூடியவள்
இவர்களெல்லாம் வந்து இவருடைய குருதியை என் தலையிலே தடவி கொள்ளாமல் நான் கூந்தலை முடிய மாட்டேன். இப்படிப்பட்ட வந்து ஒரு அவத்தியங்களை எல்லாம் காண சகிக்காதவனாய் இருக்கிறான். தன் அடியார்கள் இப்படி கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு அவனால தாங்க முடியுமான்னா அப்படியே வந்து அவன் மனம் உடைந்தவனாய் இருக்கக்கூடியவன் கண்ணன். எவனாவது போய் இந்த சண்டையை நிறுத்திட்டான்னா இந்த திரௌபதி கூந்தல முடிக்காது இருந்துருவாளே அப்படின்னு பார்த்தானா. நம்மளே தூது போனாதான் இந்த சண்டையை நடத்த முடியும். ஆனால் இந்த பக்கத்துல வந்து கண்ணனையே வலை கொடுத்து வாங்குறதுக்கு வழி பண்ணிட்டு இருக்கான். சஞ்சயன் சொல்றானா, அந்யத் பூர்ணாத் அபாம் கும்பாத் அந்யத் பாதாவனே ஜனாத் அந்யத் குச்சல சம்பிரஷ்னாத் அந்யத் பூர்ணாத். நீ கண்ணனுக்கு எதுதான் கொடுக்குறேன்னு சொல்றிய, கண்ணனுக்கு எதுவும் நீ கொடுக்கறது எல்லாம் வந்து வாங்கிக்கக்கூடிய ஆள் இல்லை. அவாப்த சமஸ்த காமன், எல்லாம் நிறைந்திருக்கக்கூடியவனையா கண்ணன். அவனுக்கு போய் நீ என்ன கொடுப்ப? உன்னால என்ன கொடுக்க முடியும்? அவனிட என்ன இல்லைன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. அந்நியத்து பூர்ணாத், அவன் வரக்கூடிய காலத்திலேயும் ஒரு பூர்ண கும்பத்தை கொடுத்து அவனை வரவே. அந்யத் பூர்ணாத் அபாம் கும்பாத், அவன் வந்தானால் ஒரு கும்பத்தை கொடுத்து உள்ள அழைச்சு வந்து, கண்ணா உள்ள எழுந்துட வேண்டும், இந்த மாதிரி இந்த ஆசனத்துல அமர வேண்டும், உனக்கு திருவடியை வளர்க்க வேண்டும், கொஞ்சம் திருவடியை காட்டுறியா நீ அப்படின்னு சொன்னா மயங்கி போய் விடுவான் ஐயா. அப்பாம் கும்பான் அந்யத் பாதாவனே ஜன, அது பாதங்களுக்கு பாத பிரக்ஷாளனம் பண்ணா மகிழ்ந்து போடுவான். அந்யத் குச்சல சம்பிரஷ்னாத், கண்ணா எப்படி இருக்க? திருவாய்ப்பாடியில் எல்லாரும் சௌக்கியமா இருக்காளா? துவாரகையில எல்லாம் சௌக்கியமா இருக்காளா? ருக்மிணி மண்ணி எப்படி இருக்கான் இப்படின்னு கேட்டா அப்படியே தன் உயிரையே கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான். அவனிடத்துல போய் வந்து வேற எதையோ கொடுக்குறேன்னு, எவனுக்கு என்ன கொடுக்கணும்னே உங்களுக்கு தெரியலையே, நீங்கள்லாம் எப்படி ஆட்சி புரிகிறீர்கள் என்று சஞ்சயன் கேட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே தூது வருகிறான். கண்ணன் பெருமான் எப்படியா தம் பக்கத்துல இழுக்க முடியும்னா இவர்களால இழுக்க முடியுமா? எட்டினோடு இரண்டென்னும் கயிற்றினால் மனந்தனை கட்டி, திருவிழார் பாடுற கண்ணன் எப்படி கட்ட முடியும்னா, எட்டினோடு இரண்டென்னும் கயிற்றினால் மனந்தனை கட்டி. 8 2 சேர்ந்தா 10. அந்த பக்தின்னு சொல்றது 10 பக்தியானவனை கட்ட முடியுமே தவிர பணத்தாலியா கட்ட முடியும் அவனை கண்ணன பெருமான். அதனால வந்து கண்ணன பெருமான் தூது வர்றது நிச்சயமாய் போயிடுச்சு. கிளம்பி வந்தான். சரி, கண்ணன பெருமான பணம் கொடுத்து வாங்க முடியாது, அவனை ஒழிச்சு கொட்டுள்ளான். இதுவே சாத்தியம் இல்லைன்னா அது எப்படி சாத்தியம்? இதுவாவது சாத்தியம். சரி, கண்ணன பெருமான் வந்து ஏதோ சரி போனா போகிறது, ஏதோ அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை வேண்டாம், சரி அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுக்குறது அவனுக்கு கொடு, ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் அது கூட இல்லாத இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா, அவனை ஒழிச்சுடணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆசனத்தை இட்டார்கள். அந்த கௌரவர்கள் சபையிலே எவ்வளவு கொடுமைகள் நிறைவேறியிருக்கு பாருங்க. ஒரு அந்த குலப்பெண்ணாய் இருக்கக்கூடிய திரௌபதி மானபங்கப்படுத்தப்பட்டாள். உலகுக்கெல்லாம் ஒரு உயிராய் இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் அந்த கண்ணன் எம்பெருமான் அவனை ஒழிக்கணும்ன்ற திட்டம் போட்டது எங்கன்னா அந்த கௌரவ சபை தான். அது எப்படி விளங்கும்? ஒரு பெரிய கீழே நிலவரையை இட்டார்களாம். கண்ணனுக்கு ஒரு ஆசனம் போடுறான். ஆசனத்தை போட்ட இடத்துல பார்த்தா கீழே பெரிய பள்ளம், பள்ளத்துல பார்த்தா ஒரு நிலவரை, ஒரு சுரங்க மாதிரி ஒண்ணு கட்டி வச்சிருக்கான். அதுல சகலவிதமான ஆயுதங்களோட ஒரு 100கணக்கான மல்லர்கள் இடத்துல நிற்கிறார்கள். அந்த பள்ளம் தெரியாத அளவுக்கு அப்படியே மூங்கில் பிளப்புகளை போட்டு அப்படியே மூடி வச்சிருக்கிறார்கள். மேல ஒரு பார்க்கச்சே ரொம்ப பிரமாதமான ஆசனம். அந்த ஆசனத்தை பார்த்தாலே உட்காரணும்னு தோணும். உட்கார்ந்தா என்ன ஆகும்? கீழே விழுந்துருவான். அரவு நீள் கொடியோன் அவையுள் ஆசனத்தை அஞ்சிடாதே இட. அரவு நீள் கொடியோன் தன்னுடைய அந்த சர்ப்பத்தை வந்து கொடியாக இருக்கக்கூடியவன். அரவு நீள் கொடியோன் துரியோதனன். அவையுள்ள ஆசனத்தை அஞ்சிடாதே இட. அந்த கொஞ்சம் கூட இது இல்லையா, அச்சம் இல்லையா? இதனால வரக்கூடிய விளைவுகளை நினைத்து அச்சப்பட வேண்டாமா? கண்ணனை யாருன்னு நினைச்சுட்டு இருக்க? எப்பேற்பட்ட யுத்தத்தை நடக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவனாய் இருக்கக்கூடியவன். அவை அரவு நீள் கொடியோன் அவையுள் ஆசனத்தை அந்த அஞ்சிடாதே இட. அதற்கு பெரியமானேனி அண்ட மூடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன். போய் அண்ணா இந்த ஆசனத்துல அமர்ந்துக்கிறியா அப்படின்னு கேட்டானா. ஆஹா, தாராளமா அமர்ந்துக்கிறேன், ரொம்ப விசேஷமா இருக்கு அந்த ஆசனத்தை பார்க்க சேவையானா. தெரியாதான் அவனுக்கு ரொம்ப விசேஷமா இருக்குன்னு போய் அமர்ந்து கொண்டான். அப்படியே முறிந்து விழுந்தான். அந்த சமயத்தை கண்ணன் விஸ்வரூபம் எடுக்கிறான், பெரிய விஸ்வரூபம் எடுக்கிறான். அப்படியே அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நிலவரையில இருக்கக்கூடிய அந்த மந்தர்களை எல்லாம் ஒரு நிமிஷத்துல எல்லாரையும் முடித்தான். பிரகடனம் பண்ணிட்டு வரான். நான் தூது வந்த சமயத்துல நீங்கள் இப்படி நடந்து கொண்டீர்களே, என்னிடத்துல நீங்கள் இப்படி நடந்து கொண்டீர்கள்னா
உங்களுக்கு எந்த விதமான தர்மமும் கிடையாது, இனி போர் நடப்பது நிச்சயம் என்று சொல்லும்படியாய் போயிட்டு போற கண்டிப்பா நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்தான் கண்ணன் பெருமான். அப்போ ரெண்டாவது இடத்துல மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை, தேவாதி தேவன், மல்லரை மாட்டிய தேவாதி தேவன். காஞ்சி சுவாமி சொல்றாரு திருப்பாவையும் திவ்ய தேசமும் அப்படின்ற பாசுரத்துல ஒரு ஒரு பாசுரத்துக்கு ஒரு ஒரு திவ்ய தேசங்கள் இன்னென்ன வகைகளாலே சூச்சிதம் என்று தெரிவிக்கிறார். முதலாவது தேவாதி தேவனை, தேவர்களுக்கெல்லாம் தேவன், மனுஷருக்கு தேவர் போல தேவருக்கும் தேவாவோ என்று சொல்லும்படியாய் நமக்கு மட்டும் தேவன் இல்லவன், தேவர்களுக்கும் தேவன், தேவதைகளுக்கெல்லாம் தேவனாய் இருக்கக்கூடியவன் சர்வேஸ்வரேஸ்வரன். எம்பெருமானார் தன்னுடைய பாஷ்யங்கள் எழுதக்கூடிய காலத்துல எழுதுவாராம், சர்வேஸ்வரன்னாலே பெரியவன், அவன் சர்வேஸ்வரர்களுக்கெல்லாம் சர்வேஸ்வரனாய் இருக்கணும், சர்வேஸ்வரேஸ்வரஹான்னு எழுதுவாராம். திருவரங்க கலம்பத்திலே பிள்ளை பெருமாள் ஐந்தார் எழுதுகிறார், யாம் கடவுள் என்று இருக்கும் கடவுள்களுக்கெல்லாம் ஆம் கடவுள் இவன். நான் தான் கடவுள் நினைக்கிறவர்களெல்லாம் ஆண் கடவுளாய் இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்டவன் தேவாதி தேவன். ஏன் இது அப்படின்னு கேட்கிறான் திருமங்கையாள. தேவாதி தேவன் என்ன தேவப்பெருமாள் எதனால இதுல காட்டுகிறார்? காஞ்சி சுவாமி சொல்றார், நம்மாழ்வார் ஆரம்பிக்கக்கூடிய பிரபந்தம் எப்படி இருக்கு திருவிருத்தம்ல, பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனியாமுறாமை உயிரளிப்பான் என்னின்ன யோனிமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா. இமையோர் தலைவா அதான் சொல்றாரு, இமையோர் தலைவா தேவாதிராஜ் மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் உயிரளிப்பான். இந்த பூமியில இருக்கக்கூடியவர்கள் தான் காப்பதற்காக பல்வேறு அவதாரங்கள் செய்தவனாய் இருக்கிறேயே, அப்படிப்பட்டவன் என்னை நீ இவ்விடத்துல வச்சாயே, என்னுடைய பிரார்த்தனையை மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று தேவபெருமாள் திருவடியிலே இறைஞ்சுகிறார் அப்படின்னு காஞ்சி சுவாமியோட நிர்வாகம். அதுக்கு மேல சொல்றார், திருவாய்மொழி ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல எப்படி இருக்கணும், எம்பெருமானுடைய பரத்துவத்தை சொல்லக்கூடியதா இருக்கு. உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி. அதை சொல்லக்கூடிய காலத்துல நீங்க நிமிர்ந்து பாருங்க, தேவபெருமானுடைய மார்பு அப்படி நிமிர்ந்து இருக்கும், தேவபெருமானுடைய மார்பு அப்படி நிமிர்ந்து இருக்கும். நீங்க ஒன்னா சொல்லி பாருங்க, நாளைக்கு போய் நிமிர்ந்திருக்கா இல்லையான்னு பாருங்க, கண்டிப்பா நிமிர்ந்து தான் இருக்கும். அப்படிப்பட்ட தேவாதி தேவன் என்று சொல்லணும். அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனநே. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவன், சகல கல்யாண குணங்களுக்கும் இதுவாய் இருக்கக்கூடியவன், பராத்பரனாய் இருக்கக்கூடியவன் எங்கள் தேவபெருமான். அப்படிப்பட்டவனை நிறைத்து துயரரு சுடரடி தொழுதெழு என் மனநே. துயரை அறுக்கும் சுடரடி, துயரை அறுக்கும் சுடரடி சொல்றா. முதல்ல எம்பெருமானாருக்கு முன்பு இருந்தவர்கள்லாம் அதுக்கு எப்படி அர்த்தம் பண்ணாங்கன்னா, அடியவர்களுடைய துயரை அறுக்கக்கூடிய திருவடிகளை பொருந்தியவன். இல்லை இல்லை அப்படி இல்லை, அடியவர்கள் துயர் தீர்ந்தால் அன்றி தன் துயர் தீராதிருப்பவன். அடியவர்களுக்கு ஒரு துயர் தீரம் வரைக்கும் அதை தன் துயராக கருதி தான் துயரம் தீராதிருக்கக்கூடிய திருவடிகள் அது என்று சொல்ல முடியாது. தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அவாவென் ஆராய்ந்து அவாவென் ஆராய்ந்தருள். அவானா அப்படியே ஆச்சரியத்தோடு அவாவென் ஆராய்ந்தருள், அவன் அவாவென் ஆராய்ந்தருள்வான் நம்முடைய இதை என்று தெரிவிக்கிறார்கள். ஒரு 5 நிமிஷத்துல இந்த பாசுரத்தினால் நம்மாழ்வார எழுப்பப்படுகிறார். ஒரு 5 நிமிஷத்துல என்ன சொல்ல முடியுமோ சொல்லுகிறேன். கோதுகலமுடைய பாவாய் அப்படின்றது ஒரு விழி, இந்த சம்போதன விழி இந்த பாசுரத்திலே. இது இந்த கோதுகலமுடைய பாவாயின்றதுனால இது நம்மாழ்வாரை சுட்டி காட்டக்கூடிய பதமாய் இருக்கிறது என்று காட்டுகிறார். எதனாலே அப்படின்னு கேட்டா, கோதுகலம் அப்படின்னா ஆசை. அதுவும் 2 விதமான ஆசை கீழே பார்த்தோம். தன்னுடைய ஆசையை எம்பெருமான் திறத்திலே வைத்தது ஒண்ணு, எம்பெருமானுடைய ஆசையை தந்திரத்திலே கொண்டவர்களாய் இருக்கக்கூடியது 2. 2 விதமானதும் இருக்கக்கூடியது யார் திறத்திலே உண்டு அப்படின்னா, நம்மாழ்வார் திறத்திலே உண்டு என்று காட்டுகிறார்கள். எப்படி அப்படின்னு கேட்டா, பராசர பட்டர் நம்மாழ்வாரை பத்தி ஒரு ஸ்லோகம் பண்ணித்திருக்கிறார். ருஷிம் ஜுஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் விவோதிதம், கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் விவோதிதம். நம்மாழ்வாருக்கு என்ன பேர் அப்படின்னா கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னு பேரு.
கிருஷ்ணன் அப்படின்னா பகவானை சொல்லக்கூடியது. கிருஷ்ணா அப்படின்னா கிருஷ்ணைன்னு சொல்லக்கூடியது அந்த அன்பு, காதல், பக்தி எதை வேணா சொல்லுங்க, பேர் அவா, அது போல அர்த்தங்களை எல்லாம் தெரிவிக்கக்கூடியதா இருக்கு. கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் விவோதிதம். கிருஷ்ணன் மேலே பக்தி கொண்ட, கிருஷ்ணர் பக்தின்னு சொல்லக்கூடியதை ஒரு விக்கிரகமா வடி அப்படின்னு சொன்னோமானால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா அது நம்மாழ்வாரை போலே இருக்கும். அப்போ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கிருஷ்ண திருஷ்ணா அப்படின்னு சொல்ல கிருஷ்ணன் மேல் கொண்ட திருஷ்ணை, கிருஷ்ணனுக்கு இவர் திறத்திலே கிருஷ்ணை. கோதுகலமுடைய பாவை அதுதானே, எம்பெருமான் திறத்திலே ஆசை, எம்பெருமான் ஆசையை தன்னிடத்திலே கொண்டவர். அதனால எப்படி இருக்கா, கிருஷ்ண திருஷ்ணா, கிருஷ்ணனிடத்தில் கிருஷ்ணை, கிருஷ்ணனுடைய திருஷ்ணை என்று சொல்லும்படியா இருக்குது. அதே மாதிரி தேஷாம் ஞானி சததி யுக்தா, அது சொல்ற பிரியோஹி ஞானி நோத்கர்த்தம் அகம் சச்ச மம பிரியா உதாரா சர்வ ஏவேதே ஞானி தாத்மைவமே பதம். அப்படி ஒரு மகாத்மா சுதுர்லபகா என்றெல்லாம் கண்ணன் பெருமான் தெரிவிக்கிறான் இல்லையா. எனக்கும் அவனுக்கும் நான் அவன் திறத்திலே பிரியம் வைக்கிறேன், அவன் என் திறத்திலே பிரியம் வைக்கிறான். பிரியோஹி ஞானி நோத்கர்த்தம் அகம் சச்ச மம பிரியா, பரஸ்பரம் எங்க ரெண்டு பேருக்கும் அன்பு இருக்கிறதுன்ற சொல்றான். அத அந்த பாட்டு அப்படிப்பட்ட ஒரு மகாத்மா சுதுர்லபகா, அவன் கிடைப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் யார் அப்படின்னா நம்மாழ்வார் என்று தெரிவிக்கும்படியா இருக்கிறது. பாவாய் பாவாய் எழுந்திரான்னு சொல்றாள். அந்த பாவாய் எத்தனை பாவாய் இவர் கூப்பிடுறவார். பூவை பைங்கிளிகள் பந்து தூதை பூம்பொட்டில்கள் யாமையும் திருமால் திருநாமங்களே பூவியழும் என் பாவை போயினி தன் பழன திருக்கோடூர்க்கே என் பாவை போயினி. இவரே ஒரு பாவை வந்து பாவைய ஒரு வந்து நாயகி பகவத் தான் பாடுறார். வந்து பாடுறார் என் பாவை போயினி. எத்தனை பாவைகளை கூப்பிடாரு. வள்ளிசேர் நுண்ணிடை ஆட்சியர் தம்மோடும் கொல்லமை செய்து புறவை பிணைந்தவர் நல்லடி மேலணி நாருதுழா என்ன சொல்லுமால் சூழ்வினையாட்டியேன் பாவையே. எவ்வளவு பாவைகளை கூட்டிருக்கிறான்னா அடக்கே கிடையாது. எழுந்திராய், எழுந்திராய்னா யாரு இருக்கணும், ஒண்ணு படுத்துட்டு இருக்கணும், ஒண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கணும். அப்படிதானே, எழுந்திராய்னு ஒருத்தர் சொல்றோம் அப்படின்னா ஒருத்தர் படுத்துட்டு இருக்கணும், இல்லை எழுந்துட்டு நின்றுட்டு இருக்கணும். போய் எழுந்துட்டாய் சொல்லுவோமா? அர்ச்சா திருமேனிலாம் பாருங்க, நம்மாழ்வார் என்ன பண்றார், வீத்திருந்த திருக்கோலம் எங்க பார்த்தாலும் வீத்திருந்த திருக்கோலத்துல நம்மாழ்வார் எழுந்து எழுப்பார். எழுந்திராய் பத்மாசனோ உபவிஷ்டம் பரபத யுகலே நிவிஷ்ட சைதன்யம் பரதத்வபோகமுத்திரம் பரமாச்சாரியம் பராங்குஷம் வந்தே. பத்மாசன உபவிஷ்டம், பத்மாசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், அமர்ந்த நிலை பத்மாசனத்தில் எழுந்து இருக்கிறார். பரபத யுகலே நிவிஷ்ட சைதன்யம், பரமபுருஷனுடைய ஒரு திருவருடைய திருவடியினாலே அந்த திருவடியினாலே ஊன்றிய சிந்தை உடையவராய் இருக்கிறாய். நாகணமிசை நம்பிரான் சரணே சரண்யமக்கன் நாடொரும் ஏக சிந்தையனாய். அது தவிர வேற சிந்தனையே இல்லை. நாகணமிசை நம்பிரான் தரத்திலே சிந்தனை உடையவராய் இருக்கிறார். பரமபுருஷன் திருவடியிலே ஏகாத்ம சிந்தையராய் இருக்கிறார். யுகனே நிவிஷ்ட சைதன்யம் பரதத்வபோகமுத்திரம் முத்ரம். பரதத்துவமுத்திரம், பரதத்துவத்தை காட்டக்கூடிய ஞான முத்திரை உடையவராக இருக்கிறார். நம்ம ஊர்ல இப்படி எழுதிருக்காரு, தொழுதிடன் மனநேன்னு வந்து நம்ம தேவபுரம் தான் எழுதிட்டு. ஆனா பல இடங்கள்ல ஞான முத்திரையோட எழுந்திரல் இருக்கக்கூடியவர் பரமாச்சாரியன். அப்படிப்பட்ட பரமாச்சாரியம் வந்தே, அப்படிப்பட்ட பரமாச்சாரியரை வணங்குகிறேன் என்று தெரிவிக்கிறார்கள். எழுந்திராய், உட்கார்ந்துதான் எழுந்துக்கோ என்று எழுதுகிறார். கீழ்வானம் வெள்ளன்னு, கீழ்வானம் வெள்ளன்றது கீழ்பக்கம் வெளுத்து போச்சுன்னு தெரிவிக்கிறாங்க. எப்போ வெளுக்கும் அப்படின்னா, கீழ்வானம் எப்போ கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய வானம் எப்போது வெளுக்கும் அப்படின்னா, சூரியன் வந்து உதிக்கக்கூடிய காலத்திலே வெளுக்குமே. இவர் பிறந்த காலத்தையும் கலி பிறந்த உடனே கலி தோஷம் இந்த யுகத்திலே தட்டக்கூடிய காலத்திலே சூரியனாக வந்து பிறந்தார். வகுடபூஷண பாஸ்கராயா, வகுடபூஷண பாஸ்கரன், மகளபூஷண பாஸ்கரன் இவரும் ஒரு சூரியனை போலே. இந்த சூரியனாத அகவிருளை புற இருளை நீக்கக்கூடியதா இருக்கு, அஜானத்தை நீக்கக்கூடிய அக இருளை நீக்கக்கூடியமாக மகுளபூஷண பாஸ்கரனாக இவர் வந்து பிறந்தார். கீழ்வானம் வெள்ளென்னது. கீழ்வானம் அப்படின்னு சொன்னா ஒண்ணு மேல் வானம் ஒண்ணு இருக்குமே. சின்ன காஞ்சிபுரம் சொன்னா பெரிய காஞ்சிபுரம் உண்டு.
வடமொழி மறைன்னு சொன்னா தென்மொழி மறை உண்டு. எதுவுமே சொல்லாத சொன்னோன்னா அப்போ இது இருக்கு. அப்ப கீழ்வானம் அப்படின்னு சொன்னா வெள்ளென்று அப்ப மேல்வானம் ஒன்று இருக்கணுமே. இப்ப மேல்வானம்னு சொல்லக்கூடியது என்னன்னா நித்திய விபூதி, அந்த பரமபதம் மேல்வானம். கீழ்வானம் என்னன்னா கீழ்வானம்னு சொல்லக்கூடிய இந்த பூமண்டலத்தை தான் தெரிவிக்கிறார். ஆனால் நம்மாழ்வார் பிறந்த பிறகு இந்த ஊர் எப்படி ஆச்சுன்னா கீழ்வானம்னு சொல்லக்கூடிய லீலா விபூதின்னு சொல்லக்கூடிய நித்திய விபூதி போலே ஆயிட்டு இருக்கிறார். இறைக்கும் கருங்கடல் மன்னன் கண்ணபிரான் தன்னை விரைக்கொள் பொழில் குருகூர் ஜடகோபன் சொன்ன நிறைக்கொள் அந்தாதி 1010 உரைக்க வல்லார்க்கு வைகுந்தமாகும் தம்மூரெல்லாம், வைகுந்தமாகும் தம்மூரெல்லாம் பலசுபதி சொல்றார். இந்த மாதிரியான இந்த 1010 இதை சொல்லக்கூடியவர் இருந்தார்களா? நிறைக்குளம் 1010 உரைக்க வல்லார்க்கு, யார் யாருக்கு உரைக்க சக்தி உத்தர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கு எப்படி இருக்கணும்? வைகுந்தமாகும். எது அவர் இருக்கிற ஊரே வைகுந்தமாகும் என்று சொல்லும்படியாய் இந்த கீழ்வானம்னு சொல்லக்கூடிய இந்த பூமண்டலமே வைகுந்தமாகும் என்று தெரிவிக்கிறார். இன்னும் சில இது இருக்கு. அதனால அவகாசத்துக்காக நம்மிடத்துல நிறுத்துகிறேன். இப்படி பல பல சாமியங்களாலே நம்மாழ்வார் தான் இந்த பாசுரத்தாலே, இந்த கீழ்வானம் வெள்ளென்று என்று சொல்லக்கூடிய பாசுரத்தாலே நம்மாழ்வார் எழுப்பப்படுகிறார் என்று காஞ்சி சுவாமியோட நிர்வாகமாய் இவ்விடத்திலே அமைந்திருக்கிறது. தூமணி இன்னைக்கு பாசுரத்தோட அனுசந்தானத்தோட இன்னைக்கு இந்த அனுபவத்தை நிறுத்துவோம். தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன்மகள் தான் உமையோ அன்னிச்செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்ன நாமம் பலவும் நவின்னேலோரெம்பாவாய் ஸ்ரீமத்தை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹேதமே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம் ஸ்ரீமதே ரம்யஜ மாத்ரு முனீந்திராய மகாத்வனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்ய ஸ்ரீர் நித்யமங்களம் மங்களம் குருவனியாய மங்களம் குணசிந்தவே ஆதிவீதி கராரியாய நித்ய ஸ்ரீர் நித்யமங்களம் ஸ்ரீமத் சுந்தரஜா மாத்ரு முனிமானசவாசினே அண்ணங்கரார்ய வர்யாய நித்ய ஸ்ரீர் நித்யமங்களம் தழை நல்ல இன்பம் தலைப்பேதெங்கும் தழைக்கவே லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சமஸ்த மங்களாணி சந்து. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்.